இன்னைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் மட்டும் வரல, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் வந்திருக்கோம். கூடால இயேசுவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் சும்மா வரல. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு எம்எல்ஏ வந்திருக்கிறார், எம்பி வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் கரங்களை தட்டுவாங்க. ஆனால் இயேசு வந்திருக்கிறான்னு சொல்லி நீங்கள் ஒருத்தரும் என்ன செய்யலை, கரங்களை தட்டவே இல்லை. ஒரு 100 பேர் கைகளை தட்டுறதுனால தெய்வமானவர் அல்ல இயேசு. அவர் தெய்வமா இருக்கிறதுனால தான் நம்ம கைகளை தட்டுறோம். இப்போ ஒரு 200 பேர் அல்லேலூயா சொல்றதுனால தெய்வமானவர் அல்ல இயேசு. அவர் தெய்வம், அதனால தான் நாம என்ன செய்யறோம், அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா. நான் நிறைய சர்ச்சைகளுக்கு பிரசங்கம் பண்ண போகிறது வழக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே 10-250 சர்ச்சைக்கு மேலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் யூடியூப்பில் போட்டு விடுவேன். அப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர், மாற்று மதத்தை சார்ந்த ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், நான் ஒரு வியாதியாக இருக்கிறேன், அந்த வியாதியை நீங்கள் ஜெபம் பண்ணி குறைச்சிட்டா உங்கள் தெய்வத்தை நான் தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உங்கள் நோயை குறைச்சி தான் எங்கள் இயேசு தெய்வமாகணுங்கிற கதிகேடு எங்கள் தெய்வத்துக்கு இன்னும் வரல. அல்லேலூயா. நீ நம்பினா உனக்கு விடுதலை. இங்கே இருக்கிறவங்களுக்கு ரீபானா, ரபரபனா, சதராதனா, வைடராபனா, இயேசு தெய்வம் தெளிவாக சொல்லுகிறார். இங்க இருக்கிறவங்க நம்பினீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பங்களுக்கு, உங்க தலைமுறைகளுக்கு, உங்க சபைக்கு ஒரு விடுதலை வரும். ரபரபனா, சபரபனா, சந்தராதனா, தேவன் தெளிவாக சொல்லுகிறார். இங்க இருக்கிற சில பேருக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமென். இந்த உலகத்துல 9 மாதம் 9 நாட்கள் 9 மணி நேரம், அதாவது சுமந்து பெற்ற தாய்க்கு தான் பிள்ளைகளுக்கு மேல அதிகமாக பாசம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. எங்க இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பழங்களை கூட சாப்பிட மாட்டாங்க அந்த கர்ப்பமா இருக்கக்கூடிய காலங்கள்ல. ஏன்னா வயிற்றுல இருக்க குழந்தை அழிந்து போயிருமா, அதனால. அப்போ அவ்வளவு பாசம் உள்ளது யார் அப்படின்னு கேட்டா அம்மா தான். ஆனா இந்த அம்மாவுக்கு கூட அந்த பிள்ளை கர்ப்பத்தில் உருவான போதுதான் தெரியும். ஆனா கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே அறிந்த ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தை தான் நாங்க பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி, ஏதோ ஒரு 5 குருடர்களை சரி பண்றதுனால தெய்வமுனில் ஏறி இருந்தவர் அல்ல என் இயேசு. அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகளை சரி பண்ணதுனால நானும் தெய்வம் அப்படின்னு ஏறி இருந்தவர் அல்ல இயேசு. இயேசு தெய்வமாக இருந்ததுனால மட்டும்தான் இவங்க குணமானாங்க. இன்னைக்கு நீங்க ஆமேன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், கை தட்டினாலும் கை தட்டாட்டாலும், நான் பிரசங்கிக்கிற இயேசு தெய்வம். நல்ல நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா. கோடியில் ஒரு தெய்வம் அல்ல இயேசு, லட்சத்தில் ஒரு தெய்வம் அல்ல, ஆயிரங்களில் ஒரு தெய்வம் அல்ல, அந்த ஆயிரங்களையும் உண்டாக்கின தெய்வம் நாங்க பிரசங்கிக்கிற இயேசு. அல்லேலூயா. நல்ல நம்புறவங்க மட்டும். இயேசு தூங்குகிற தெய்வம் அல்ல, உயிரோடு இருந்து இன்றைக்கு சகல கல்லறைகளும் அடைந்து கிடக்கும் போது திறந்து கிடக்கிற ஒரே கல்லறை நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுடைய கல்லறை. நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கல்லறைக்குள்ள கிடக்கிற கேஸ் இல்ல, ரீத்துக்குள்ள இருக்க கேஸ் இல்ல, மண்ணுக்குள்ள மூடி இருக்கிற கேஸ் இல்ல. எல்லாத்தையும் திறந்து வெளியே வந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். ஒவ்வொரு இன்னைக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியரோட கல்லறையில் எழுதி போட்டிருக்கு, அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், அவரை டிஸ்டர்ப் செய்யாதுங்க. பாரவோனுடைய கல்லறைகளில் எழுதி போட்டிருக்கு, அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், அவர்களை டிஸ்டர்ப் செய்யாதுங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில இயேசு உறங்கிக்கிட்டு இருக்கார், நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அல்ல. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அங்கே இல்லை. நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கல்லறைக்குள் இல்லை, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு மண்ணுக்குள் இல்லை, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு ஒரு நாளும் பெட்டிக்குள் இல்லை, ரீத்துக்குள் இல்லை. அவர் இந்த இடத்தில் வந்து இன்று உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை காக்குகிற தேவன் ஒரு நாளும் தூங்குவதே இல்லை. இயேசு தூங்கினார் அப்படின்னு சொல்லி 3 சுவிசேஷகர்கள் சொல்றாங்க. எங்க அப்படின்னு கேட்டா, கலிலேயா கடல்ல அந்த படகுல இருக்கும்போது அவர் தூங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா மத்தேயு சொல்றாரு, மார்க்கு சொல்றார், லூக்கா சொல்றார். அப்ப திடீர்னு பாருங்க, கடல் கொந்தளித்தது, காற்று கொந்தளித்தது. அதாவது இயேசு கிறிஸ்து தூங்கிட்டார்னா எல்லாமே கொந்தளிக்க தொடங்கிடும். சுனாமி கொந்தளிக்கும், கடல் கொந்தளிக்கும். அல்லேலூயா. அப்ப இயேசு எழும்பின உடனே காற்றுக்கிட்டே கடல்கிட்ட போய் கெஞ்சினார்னு இல்ல, காற்றையும் கடலையும் அதட்டினார்னு போட்டிருக்கு. இன்னைக்கு சகலத்தையும் அதட்டி உங்களுக்கு ஒரு விடுதலையை, உங்க தலைமுறைகளுக்கு ஒரு விடுதலையை தருகிற கர்த்தர் பாருங்க. உங்களுக்கு எதிராக போராடுகிற எந்த அலையாக இருந்தாலும் சரி, எந்த சுனாமியாக இருந்தாலும் சரி, எந்த காற்றாக இருந்தாலும் சரி, தேவன் தெளிவாக சொல்கிறான், நான் வந்து அதட்டி அவர்களை நிறுத்துவேன்னு சொல்ற நம்புறவங்க மட்டும் ரபரபனா, ரகரகதனா, சிகரதனா, சங்கராதனா, வைடராதனா,
ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறாங்க, இருக்கிற சில பேருக்கு சில விடுதலைகள் சம்பவிக்கும். ஆமென். எனக்கு ஒரு இவ்வளவு நாள் ஒரு விடுதலை இல்லையே சில சகோதரிகள் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நான் விடுதலை தருவேன். சில பேர் என்னுடைய புருஷன் இன்னும் எந்த ஆலயத்துக்குள்ள வரலையே, ரட்சிக்கப்படலையே அப்படின்னு வந்திருக்கீங்க. ஆனா ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், 99 ஆடுகளையும் அதே இடத்தில் விட்டு ஒரு ஆட்டை தேடி போன கர்த்தர் நான். நீ இனி உன் புருஷனை தேட வேண்டாம், நான் தேடி போய் அவரை பிடித்து கொண்டு வரேன் சொல்ற. நல்ல நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா. போராட்டம் உண்டா அப்படின்னு கேட்டா, இயேசுவை நம்பினா போராட்டம் உண்டா? இயேசுவுக்கே போராட்டம் இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, கடைசி அந்த கெத்சமனி தோட்டத்தில் போய் அவர் இருக்கும்போது 3 சுவிசேஷர்கள் சொல்றாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, மத்தேயு சொல்றார், மார்க்கு சொல்றார், லூக்கா சொல்றார். எங்க கெத்சமனி தோட்டத்தில் போய் இயேசு இருந்தார். கெத்சமனிங்கிற பேர் 2 வசனங்கள்ல மட்டும்தான் அது வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 6 வசனங்களில் சொல்லப்பட்ட ஒரு தோட்டம் உண்டு, ஏதேன் தோட்டம். இந்த தோட்டத்தில் நடந்த அத்தனை நஷ்டங்களையும் லாபமாக மாற்றின ஒரு தோட்டம் தான் அந்த கெத்சமனி. 2 வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு கெத்சமனி தோட்டம். அந்த தோட்டத்தில் பாருங்க, இயேசு போய் இருந்தார் அப்படிங்கிறத விட ஒரு சுவிசேஷர் மட்டும் தெளிவா இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அவருடைய வியர்வை என்ன செய்தது? இரத்தமாக மாறியது. அல்லேலூயா. அப்ப இரத்தமாக மாறினது அப்படின்னு சொன்னா அவரை பலப்படுத்த யாருமே இல்லை. பரலோகம் வந்து பலப்படுத்தியது, ஒரு தூதன் வந்து பலப்படுத்தினா. இன்னைக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு வேதனையில வந்திருக்கிற சகோதரிய தேவன் சொல்றார், பரலோகத்திலிருந்து தூதனை இறக்கி நான் பலப்படுத்துவேன். தேவன் போராடி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த கெத்சமனி வாசல்ல இருந்து 8 பேர் உறங்குறாங்க. இயேசு பக்கத்துல இருந்து 3 பேர் உறங்குறாங்க. ஒருத்தன் விலை பேசி வியாபாரத்துக்கு போயிட்டான், இயேசுவை விற்கிறதுக்காக. கெத்சமனி தோட்டத்துல அவர் ஒற்றைக்கு இருந்து ஜெபிக்கும் போது அவருக்கு எதிராக 6 இடங்கள்ல போராட்டம் நடக்குது. ஒன்று யூதாசு பக்கத்துல இருந்த ஒரு கூட்டம், இன்னொன்று அன்னாவுடைய வீட்டில், இன்னொன்று கைபாயுடைய வீட்டில், பிலாத்துவுடைய அரண்மனையில், ஏரோதுடைய அரண்மனையில், சனகரிப்பு சங்கத்துடைய அரண்மனை. அல்லேலூயா. இத்தனை 6 விதமான இடங்கள்ல ஒரு ஜபத்துக்கு எதிராக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 6 இடங்களிலும் அவளுக்கு சப்போர்ட்டாக சாத்தானிய சக்திகள் உண்டு. ஆனால் இயேசு ஜபிக்கும் போது அவருக்கு ஆதரவாக ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருந்ததெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கு. ஆனால் பரலோகம் ஒருவரை அனுப்பியது, அதுதான் ஒரு தேவதூதன். இன்னைக்கு அந்த தேவதூதன் நீங்க நினைச்சு வந்திருக்கலாம், என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையே, குடும்பங்களுக்கு யாரும் இல்லையே, பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகளுக்கு ஆதரவு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சு வந்திருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், பரலோகத்தை இறக்கி நான் விடுதலை தருவேன் அப்படின்னு. நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அதாவது ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னோட யூடியூப்ல உள்ள வீடியோவை பார்த்துட்டு கண்ணீரோட பேசின உடனேயே அவங்களுக்கு கண்ணீர் வடியுது, எனக்கு தெரியுது. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய பிள்ளை எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் சரி வரும்போது உடம்பு முழுச ரத்தமாக வருகிறார். என்னது, ஏதோ பிளேடு வச்சு கீரை இல்லை, யாரோ கீரை இல்லை, யாரோ குத்தி இல்லை, ரத்தம் வருது. அப்போ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது என்ன நடந்ததுன்னா, டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து மன அழுத்தம். அதாவது மனம் அழுத்தம் வந்தால் சில பேருக்கு ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் என்ன செய்யும்? கூடும். சுகர் இருக்கவங்களுக்கு சுகர் கூடும். கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா அட்டாக் வரைக்கும் வரும். அதாவது லட்சத்தில் ஒருவருக்கு இந்த மாதிரி அதாவது மன அழுத்தம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வியர்வை வந்து ரத்தமாக மாறி வெளியே வரும். அந்த நோய் தான் யாருக்கு இருக்கு? என் பிள்ளைக்கு இருக்கு. பிறந்த அன்னையிலேருந்து இவன் எங்கே போனாலும் சரி ஒரு டென்ஷன் ஆகிட்டா, அவர் ஸ்கூலில் ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டாலே இங்கே என்ன செய்கிறோம், பிளட்டு உடம்பு முழுசாக ஆயிரும். இப்படி ஒரு வியாதி. அப்போ என் கிட்ட சொன்ன உடனே நான் ஒன்று சொன்னேன், இந்த வியாதி உங்களுக்கு மட்டுமில்லை, என் ஏசப்பாவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வியர்வை என்ன செய்தது? இரத்தமாக வெளியே வந்தது. ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க, லூக்கா 22 தான் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல கையை வச்சு உமக்கு சரியாகிறது போல என் பிள்ளைக்கும் சரியாகணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காது நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. போன வாரத்துக்கு 2 வாரம் தான் ஆச்சு, ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா நீங்க சொல்லி இதுவரைக்கும் ஒரு 1-1.5 மாசத்துக்கு மேல ஆகிப்போச்சு, என் பிள்ளைக்கு அந்த நோய் இதுவரைக்கும் இல்ல. நீங்க எந்த இடத்துல கை வச்சு ஜெபம் பண்றீங்களோ அந்த இடத்துலயே ஒரு விடுதலை தருகிற கர்த்தர். இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தது, இந்த இடத்துல பேசப்படக்கூடிய வசனங்கள் எது தொடுதோ அந்த வசனத்துக்கு மேல மட்டும் கையை வச்சு இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் ஜெபிப்பீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு உங்க தலைமுறைகளுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வரும்னு சொல்றேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு பாஸ்டர் இந்த இடத்துல ஒரு செய்தி கொடுக்குறாங்களோ அந்த செய்தியின்படி அந்த வசனத்துல நீங்க அந்த நாள் முழுவதும் கை வச்சிருக்க ஜெபிப்பீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் உங்க குடும்பங்கள்ல நடக்கும். இன்னைக்கு எது கேட்டாலும் சாத்தான், அவன் எதை கேட்டாலும் சொல்லுவாங்க சாத்தான் வந்து எனக்கு வீட்டில் கொண்டு. சாத்தான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சில வகையெல்லாம் அந்த நல்ல கொழுப்பு இருக்கும். 1 கிலோ என்ன செய்வாங்க, ஆட்டிறைச்சி வாங்கி சாப்பிடுவாங்க, ஆட்டிறைச்சி வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லை பன்னி இறைச்சி சாப்பிடுவாங்க, இல்லை கோழி இறைச்சி டெய்லி. அதாவது உனக்கு
இந்த ஆட்டிறைச்சியும் கோழி இறைச்சியும் டெய்லி சாப்பிட்டு இருந்தால் உனக்கு கண்டிப்பாக என்ன வரும்? அட்டாக்கு வரத்தான் செய்யும். கொழுப்பு வரும், கொலஸ்ட்ரால் கூட அட்டாக்கு வரத்தான் செய்யும். இவன் உடனே சாத்தான் கொண்டு நோயை சாத்தான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற நான் சொல்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 ஒற்ற ஒரு தூதன் அவனை என்ன செய்ய 1000 வருஷம் பிடிச்சு கொண்டு போய் கட்டி வச்சாரு. 10,000 என்று 10,000, 1000 என்று 1000 இவ்வளவு கணக்கு தேவதூதர்கள் பரலோகத்தில் இருக்காங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா ஒரே ஒரு தூதன் தான் போய் இவனை என்ன செய்தான்? பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு பாதாளத்துக்குள்ள கட்டி வச்சான் அப்படின்னு போட்டா அவன் அவ்வளவு பெரிய ஆள் ஒன்றும் இல்லை. ஆனால் நாம அவனை எதிர்த்து அடிக்கணும். அடிக்க நினைக்கும் போது தான் அவன் ஓடுவானே தவிர இல்லைன்னா நம்ம கூட என்ன செய்திருவான். அதுதான் அவனுடைய திட்டம். இப்போ என்னன்னா, இறங்கி அடிக்கிற சில பேரை ஆண்டவருக்கு வேணும். அதாவது தேடி போய், இப்போ உங்க வீட்டுக்குள்ள சாத்தா வந்துட்டு அவனை அடிக்கணும் விரட்டணுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவன் இருக்க இடத்த தேடி போய் அடிக்கிறவங்களை தான் எனக்கு தேவனுக்கு வேணும். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி. அதாவது வேதாகமத்தில் எடுத்து பார்த்தா 3 பேர் சிங்கத்தை அடித்து கொண்டார்கள். சொல்ல முடியுமா யாரெல்லாம்? 3 பேர் அடித்து கொண்டாங்க. யாரெல்லாம்? 1 சிம்சோன், 2வது தாவீது, 3வது இதுதான் பிரச்சனை. 3வது தான் தெரியாது. அல்லேலூயா. அப்போ சரி, முதல்ல யாரு? தானியலா? தானியல் கொல்லல. ஒரு சிங்கத்தையும் தானியல் கொல்லல. அவர் தூங்கினார். ஆமா, அத்தனை சிங்கம் இருக்கும்போது அந்த இடத்துல பக்கத்துல பாய விரிச்சு பெட்ட போட்டு தூங்கினாரே தவிர அவரை கொல்லல. ஆனா 3 பேர் கொன்னாங்க அப்படின்னு வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முதல்ல கொன்னது நீங்க சொன்ன ஆளுதான். யாரு? சிம்சோன். சிம்சோன் எங்க போறாரு அப்படின்னா தீம்னாத்துக்கு போறார். அப்ப தீம்னாத்துக்கு போய் ஒரு பெண்ணை பிடிச்சி போச்சு. இவர் இஸ்ரவேலர். அது யாரு? பெலிஸ்திய பெண். அப்போ பெலிஸ்திய பெண் இந்த பொண்ணை தான் எனக்கு நிறைய பேர் தான் அப்படிதானே, எங்க பார்த்தாலும் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் வீட்டில் வந்து அடிபடுவாங்க. அப்புறம் கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கல்யாணம் நடக்கும். அப்படிதானே, இவங்களை பெற்றது போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். அவர் தான் கல்யாணம் பண்ணி வைப்பார். எங்க ஊர்கள் இங்கே இல்லை, இப்படி நடக்கும். அப்போ இவர் என்ன கேட்டார்னா, எனக்கு திம்னாத்து ஊரில் இருக்கக்கூடிய பெலிஸ்திய பெண்ணை தான் எனக்கு வேணும். அப்போ அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு நினைச்சாங்கன்னா, இது தப்பானதுன்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த பைபிளில் போட்டிருக்கு, இல்லை இது தேவ திட்டத்தின்படி தான் நடந்தது அப்படின்னு அதில் போட்டிருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, தீம்னாத்துக்கு அம்மாவையும் அப்பாவையும் கூட என்ன செய்கிறாரு? கூட்டிக்கிட்டு போறார். போகும்போது திராட்சை தோட்டத்துக்குள்ள இருந்து ஒரு சிங்கம் வந்தது. ஆமா, திராட்சை தோட்டத்துக்குள்ள இருந்து வந்த சிங்கத்தை ஆட்டை கிழிப்பது போல கிழித்து போட்டார் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கு பைபிள். அப்போ ஆட்டை கிழித்தது போல அவர் கிழித்து போட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் சாப்பிட்ட KFCயோட பலம் அல்ல, சிக்கன் 65யோட பலம் அல்ல, மட்டன் ஃப்ரையோட பலம் அல்ல, அது ஒரு தெய்வ பலம், பரிசுத்த ஆவியானவரோட பலம். அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பாவும் அம்மாவும் கூட தான் போறாங்க. அவங்க 2 பேருக்குமே தெரியாது இந்த சிங்கத்தை இவர் கிழித்து போட்ட விஷயம். என்னது? நான் என்ன சொல்றேன்னா, உங்க குடும்பத்துக்குள்ளே, உங்க வீட்டுக்குள்ளேயே, உங்க தலைமுறைகளுக்குள்ளேயே தெரியாமல் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உயர்த்துகிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. நீங்க செய்யற விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது, மற்ற தெருக்காரங்களுக்கு தெரியாது, மற்ற ஊர்க்காரங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்கள் மத்தியில் ஒரு அதிசயத்தை, சில சிங்கங்களை உடைத்து போடுகிற, கிழித்து போடுகிற ஒரு வல்லமை ரிப்பான்னா ரகரகதனா சகரதனா சதராதன வைடராபன கேசி. ஆமென். பாருங்க, 2வது யார் கிழித்தான்னு சொன்னீங்க? 2வது அடிச்சது யாரு? தாவீது. ஆமா, தாவீது ஏன் அடித்தார் அப்படின்னு சொன்னா, அவர் அவருடைய குலத்தொழில் என்னது? ஆடு மேய்ப்பது. பாஸ்டர் காலையில் சொன்னாங்க. நம்ம ஆடு மேய்க்கிறவங்களை தான் ஆண்டவர் எடுத்தார், தேடி எடுத்தார். சரி, ஓகே. இப்போ ஆடு மேய்க்கிறோம். அப்போ கூட இருந்த அண்ணன் தம்பிகள்லாம் மிலிட்ரியில ஆஃபீஸர்ஸ், அவங்க மிலிட்ரியில வேலை பார்க்குறாங்க. அவங்க கேடையும் தலையில எதை வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு வாழை ஈட்டி எடுத்துட்டு என்ன போயிட்டாங்க, அங்கே போயிடுவாங்க. இவர் என்ன செய்வார்னா, ஒரு புல்லாங்குழலை எடுத்துட்டு அது ஆடுகளையும் மேய்ச்சிட்டு பாராடியில் போயிருப்பார். அப்போ இப்போ இருக்கும்போது ஒரு முறை ஒரு கரடி வந்தது, இன்னொரு முறை ஒரு சிங்கம் வந்தது. சரி, சிங்கம் ஒன்றும் செய்யலை, வந்துட்டு சும்மா போச்சு இல்லை, சும்மா போயிருந்தாங்க அவர் ஒன்றும் செய்திருக்க மாட்டார். ஆனால் என்ன நடந்ததுன்னா, அந்த ஆட்டில் ஒன்று பிடிச்சிருந்தது, வாயில கடிச்சிட்டு போயிட்டு, அப்போ அதை துரத்தி சென்று என்ன செய்தாரு, அதுக்கு வாயில இருந்ததை அப்படியே பிடிச்சி என்ன செய்ய எடுத்தது மட்டுமல்ல, பேப்பரை கிழிச்சு போடுறது மாதிரி அதை என்ன செய்த, சிங்கத்தை கிழித்து போட்டார். அப்போ அவர் சிங்கத்தை கிழித்து போட்டார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு குடிச்ச பெப்சியோட பலம் இல்லை, டானிக்கோட பலம் இல்லை, கொக்கோயோட பலம் இல்லை. அவர் குடிச்ச, நீங்க காலையில் குடிச்சிருந்த மஞ்ச தண்ணியோட பலமும் அல்ல, பழைய கஞ்சியோட பலமும் அல்ல. என்ன பலம்? ஒரு தெய்வ பலம். அல்லேலூயா. அந்த தெய்வ பலத்தில் அவர் கிழிச்சு போட்டுட்டு வந்துட்டார். சரி, அப்போ 2 பேர் ஆயாச்சு. இப்போ 3வது அவர் தான் பெரிய ஆள், நம்ம ஹீரோ. எனக்கு அந்த 2 ஹீரோக்களை விட இந்த ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். யார் அப்படின்னா, பெனாயா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெனாயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ பெனாயானா யார் அப்படின்னா, இவருடைய தகப்பன் ஒரு ஆசாரியன். அவருடைய தகப்பனுடைய பேர் யோய்தா. வேதாகமத்தில் போட்டிருக்கு யோய்தா. இவர் யார் அப்படின்னா, ஒன்று ஆசாரியன், தாவீதின் காலத்தில் இவர் படைத்த இதுக்கும் சேனாதிபதியாக இருந்தார். பாருங்க, ஒரு ஆசாரியனாகவும் சேனாதிபதியாகவும் இருந்த ஒரு மனுஷன் தான் பைபிளில் உண்டு. அவர் யார் அப்படின்னா, இந்த பெனாயாவுடைய அப்பா யோய்தா. அப்ப இவருடைய மகன் தான் இந்த பெனாயா. பாருங்க, சவுல் கிட்டத்தட்ட 13 வருடங்கள்
இந்த தாவீதை கொலை செய்வதற்காக விரட்டினார். அப்போ ஓடும்போது எங்கெல்லாமோ ஓடினார், சாடி எடுத்து அங்கே உள்ள மலைகள் குன்றுகள் எல்லாம் ஓடின போது ஒரு 30 இளைஞர்கள், சவுலுக்கு அரண்மனையில் இருந்த 30 இளைஞர்கள், அதாவது நல்ல வாட்டசாட்டமானவங்க, நல்ல போர் வீரர்கள், எதையும் உடைத்து போடுகிறவர்கள், இப்படிப்பட்டவங்க 30 பேர் யார் கூட வந்தாங்க? ஆமாம், சவுலுக்கு அரண்மனையில் இருந்தால் இவங்களுக்கு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் நாம என்ன செய்திருப்போம்? சவுலுக்கு அரண்மனையில் இருந்து சிக்கனையும் சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க முடிவெடுத்தாங்க, காட்டில் போனாலும் சரி மலையில் போனாலும் சரி எங்கே நியாயம் இருக்கோ இவங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி அந்த 30 இளைஞர்களும் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு கூட வந்துட்டாங்க. அந்த 30 பேர் வந்ததில் அது ஒரு இளைஞன் தான் இந்த பெனாயான்னு சொல்லப்படுகிறவன். இவனுடைய ஊர் கூட கப்சேயல்னு சொல்லப்படுகிறது. அப்போ கப்சேயல்ங்கிற ஊர் அதிகமாக வேதாகமத்தில் இல்லை, 1-2 இடங்களில் தான் வருகிறது பாருங்க. ஆனால் இவங்க அந்த வாழ்ந்த அந்த கப்சேயல்னு சொல்லக்கூடிய ஊர் எப்படிப்பட்டதுன்னா ஒரு மலை அடிவாரம், பயங்கரமான மிருகங்கள் அடிக்கடி என்ன செய்யும்? வந்து தாக்கும். அப்போ இப்படி தாக்குறதுனால இவங்க வந்து மிருகத்து கூட சண்டை போட்டு இவருக்கு எப்படிப்பட்டது? நல்ல ஒரு பலசாலி இவர். அப்போ ஒன்று அப்பாவோட சேர்ந்து ஆசாரியனாக இருந்ததுனால நல்ல ஒரு ஆசாரி. இவருடைய காலத்தில் வாழ்ந்த ஏலி ஆசாரியனோட பிள்ளைகள் தரையிட்டு போச்சு, அப்படிதானே, செத்தும் போனாங்க. ஆனால் இவருடைய பிள்ளைகள், இந்த யோய்தா ஆசாரியனுடைய பிள்ளையாகிய இந்த பெனாயா மட்டும் அவ்வளவு நல்லவராக, அதாவது சிங்கத்தையும் எதிர்த்து போராடுகிறவர் தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு உயர்ந்து நின்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்த இந்த யோய்தா பாருங்க, இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் அட்ரஸை தேடி போய் அடித்தார். எப்படி அடித்தார்? ஆமாம், சிங்கம். இப்போ தாவீதுக்கு சிங்கம் இங்கே வந்தது, சிம்சோனுக்கு சிங்கம் வந்தது. இவர் அப்படி இல்லை, அட்ரஸ் தேடி போய். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே துபாயிலேருந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், உனக்கு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டார். ஏன்னு கேட்டால் ஈசாவும் இயேசுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு இருந்தேன். அது துபாய்க்கு போயிருக்கு. அதை பார்த்து ஒரு இஸ்லாமியர், ஒன்று எங்கே இருந்தாலும் நான் வந்து வெட்டி கொல்லுவேன், உனக்கு அட்ரஸ் எங்கே அப்படிப்போ அட்ரஸை தேடி அவர் எங்கேருந்து வராராம்? துபாயிலேருந்து வராராம் என்ன வெட்டுறதுக்கு. அது மாதிரி இங்கேருந்து உவரி பக்கத்துலேருந்து ஒருத்தர் ஒரு முஸ்லீம், ஆமாம், அவர் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், உங்கள் ஊர் எங்கே, உங்கள் வீடு எங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நான் என்ன செய்திருவேன், வெட்டுவேன். இவங்கெல்லாம் என்னுடைய அட்ரஸை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அட்ரஸை தேட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. நான் தெளிவாக ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே போட்டு கொடுக்க அட்ரஸ் தான். வார வெட்டுவங்க இல்லை, நான் என்னுடைய இயேசுடைய காரியத்தை உண்மையாக சொல்லுவேன். ஈசா இல்லை இயேசு, இயேசு இல்லை ஈசா, ரெண்டும் வேற. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ பார்த்தா இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அட்ரஸ் தேடி போவாங்க. அப்போ பாருங்க, சிம்சோனை தேடி சிங்கம் வந்தது, தாவீதை தேடி சிங்கம் வந்தது. ஆனால் இவரை தேடி எது வரல? ஒன்றும் வரல. தேடி போய் யாரோ ஒரு அட்ரஸ் சொன்னாங்க, இன்ன இடத்துல இன்ன குகைக்குள்ள இருக்கு சிங்கம். அப்படி தேடி போய் அடித்த ஒரு மனிதர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு தேவனுக்கு யார் வேணும் அப்படின்னா சாத்தான் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேடி போய் அடிக்கிறவங்கள தான் வேணும். தேடி போய் அடிக்கிறது என்னது அப்படின்னு சொன்னால் சுவிசேஷத்தை தேடி கொண்டு போய் விதைக்கிறது. அப்போ இன்னைக்கு இங்கே இருக்குங்க வாரவங்களுக்கு நாங்கள் விதைப்போம்னு சொல்றதை விட பாஸ்டர் சொன்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு எல்லாம் தேடி போய் எங்கெல்லாம் சாத்தானிய கூட்டம் எந்த வீட்டுக்குள்ள இருக்கோ, எந்த தலைமுறைகளுக்குள்ள இருக்கோ, அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் நீங்க காட்டுவீங்க அப்படின்னு சொன்னா உங்களை தான் ஆண்டவருக்கு இன்னைக்கு வேணும். நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி சில பெனாயாக்களை தேடி போய் அட்டி மறிக்கிற, தேடி போய் கபிக்குள்ள போய் அடிக்குகிற, தேடி போய் காட்டுக்குள்ள போய் போராடுகிற சில பெனையாக்களை இன்னைக்கு இந்த இடத்துல வேணும். இந்த இடத்துல சில பெனையாக்கள் எழும்புவாங்கன்னு தேவன் சொல்றார். அதுல ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் 23:20 வாசிக்க பார்க்கலாம். அப்ப எத்தனை சிங்கம் கொண்டாந்து போட்டிருக்கு? 3 சிங்கத்தை. அந்த கணக்குப்படி பார்த்தா 3 சிங்கத்தை கொண்டதாக போட்டிருக்கு. ஆனால் அது 3 சிங்கம் அல்ல, 2 எதுனா மோவாபிய ஆட்கள். அது வந்து மலையாள பைபிள், இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது தெளிவாக தெரிகிறது. இதில் ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்னால 3 சிங்கங்கள் மாதிரி வந்திருக்கு. ஆனால் சிங்கங்கள் அல்ல, 2 பேர் என்னதுன்னா மோவாபியர்கள். மோவாபியர்கள் யார் அப்படின்னு சொன்னால் லோத்துடைய மகள்கள் 2 பேர் தவறான முறையில் குழந்தை பெற்றெடுத்தாங்க. ஒன்று மோவாப், இன்னொன்று அமோனியர்கள். இவர்கள் கடைசி வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள். இவர்கள் பயங்கர பலசாலிகள், சிங்கத்தோடு போராடுகிறவர்கள், சிங்கத்து கூட நடக்கிறவர்கள், அவ்வளவு பலமுள்ளவர்கள். அவர்கள் 2 பேர் ஒன்று ஒரிஜினலாக குகைக்குள் இருந்த ஒரு சிங்கம். அப்படி ஒரு சிங்கத்தை கொண்டார், 2 சிங்கத்துக்கு ஒத்த ஆட்களை கொண்டார். அதுதான் வேதாகமத்தின்படி உண்மை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல நான் சொல்றது என்னன்னா, தேவ பிள்ளைகள் ஒரு பெனாயாக்களாக மாற வேண்டும். அதாவது என்ன தேடி சிங்கம் வரல, என்னுடைய ஆட்டை சிங்கம் கொண்டு போகல, ஆனால் தேடி போய் அடிக்கக்கூடிய ஒரு பெனாயாக் எங்களுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகள் ஆமென் தேடி போய் அடிக்கிற ஒரு பெனாயாக்களாக மாறணும்னு சொல்லி ஜபிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி. அப்ப விடுதலை அப்படிங்கிறது இன்னைக்கு கஷ்டத்தோட நேரத்தில் நீங்க இருக்கலாம். விடுதலை எப்படி சம்பவிக்கும் அப்படின்னு சொன்னா வசனத்தினால் கிடைக்கக்கூடிய விடுதலைக்கு தான் ஆயுசு கூடுதல். இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா விடுதலை கிடைக்கும், சில நோய்கள்ல ஆஸ்பத்திரிக்கு போனா கிடைக்கும், வைத்தியசாலைக்கு போனா கிடைக்கும், சில மெடிக்கல் காலேஜுக்கு போனா கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா.
ஆனால் வசனத்தின் மூலமாக எந்த விடுதலை வருகிறதோ அந்த விடுதலை தான் நிரந்தரம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தானியேல் 9:23. ஜெபிக்கும் போதே என்னது வந்தது? பதில் வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்கு ஜெபிக்கும் போதே விடுதலை வேணும்? நல்ல கரங்களை தட்டு பார்க்கலாம். யாரெல்லாம் கரம் தட்டுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும் போதே விடுதலை உண்டு. விடுதலை எனக்கு ஜெபிக்கும் போதே, தானியேலுக்கு ஜெபிக்கும் போதே விடுதலை உண்டு. தானியேலை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் என்னன்னா, தானியேல் வந்து யூதா குலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய குலத்தில் பிறந்த ஒரு பெரிய குலத்தில் பிறந்தான். ஆனால் இவரை என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நேபுகாத்நேச்சர் வந்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக பிடித்து கொண்டு போனால் 4 சிறுவர்களுடைய பெயர்கள் வேதாகமத்தில் வந்திருக்கிறது. ஒன்று தானியேல், இன்னொன்று அனனியா, மிசாவேல், அசரியா. இப்படி 4 சிறுவர்களுடைய பெயர். அந்த கூட்டத்தில் இஸ்ரவேல் சிறுவர்கள் 4 இல்லை 40 இல்லை 4000க்கு மேலே இருந்திருந்தாங்க. ஆனாலும் 4 சிறுவர்களுடைய பெயர் தான் எதில் போட்டிருக்கு? வேதாகமத்தில் போட்டிருக்கு. உங்களுடைய பிள்ளைகள், இந்த சபையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் சரித்திரத்தில் குறிக்கப்படணும். நல்ல நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா. மற்றவங்க பிள்ளைகள் குறிக்கப்படுறதா இல்லையோ, இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக குறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். பாருங்க, தேவனை அறியாத நாட்டில், தேவனை யாருன்னே தெரியாத அந்த பாபிலோன் நாடு, அந்த நாட்டில் அந்த அரண்மனைக்குள்ள போய் அந்த இடத்திலேயே மந்திரியாக உயர்ந்தவன் தான் யார்? ஒரு தானியேல். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் தேவனை அறியாத இடங்கள்ல போய் ராஜாக்களாக மந்திரிகளாக மாறுவாங்க. 2 சாம்ராஜ்யங்களில் இருந்தவன், ஒன்று பாபிலோன் சாம்ராஜ்யம், இன்னொன்று மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். 2 சாம்ராஜ்யங்களில் இருந்து தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரே தீர்க்கதரிசியார் தான் இந்த தானியேல் மட்டும்தான். 5 ராஜாக்களுடைய ஆட்சியில், ஒன்று நேபுகாத்நேச்சார், பெல்ஷத்தார், தரியு, சைரஸ், யோயாக்கிம், இப்படி சொல்லக்கூடிய 5 ராஜாக்களின் ஆட்சியில் இருந்து தீர்க்க தரிசனம் சொன்னா உங்க பிள்ளைகள் சில ராஜாக்கள் மத்தியில் தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க. நல்ல நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா. 70 வருடங்களாக இந்த தானியேல் புஸ்தகத்தை அவன் எழுதினான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பாருங்க, வேதாகமத்தில் 27வது புஸ்தகமாகவும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் 5வது பெரிய புஸ்தகமாகவும் இருக்கக்கூடிய இந்த புஸ்தகத்தை எழுத அவனுக்கு ஏன் அவ்வளவு வைராக்கியம் வந்தது அப்படின்னு சொன்னா, தானியேல் முதல் அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும்போது தெரியும் இவன் தரிசனக்காரன். 4வது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தா தெரியும் இவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் பார்த்தா தெரியும் இவன் ஒரு பெரிய மந்திரி, அந்த நாட்டுக்கே மந்திரி. ஆனால் எல்லாவற்றையும் விட 9வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும் அவன் ஒரு ஜபிக்கிறவன். அல்லேலூயா. அப்ப எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மந்திரியாக இருந்தாலும் சரி, இல்ல பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி, தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா அவனை கொண்டு முழங்கால் கொண்டு நின்று ஜெபிக்க வைக்கிறது தான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல யார் எப்படி இருந்தாலும் சரி, உங்க புருஷர்கள் எந்த வழியில இருந்தாலும் சரி, பிள்ளைகள் எந்த வழியில இருந்தாலும் சரி, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்து முழங்கால் போட வைக்கிறது. ஆமென். பாஸ்டர் சொன்னது போல தொடங்கக்கூடிய சர்ச்சையும் முழங்கால்களால நிறையும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்ச்சையும் முழங்கால்களால நிரம்பு. ஆமென். ஜெபத்துக்கு அந்த அதுதான் நம்முடைய இன்றைக்கு செய்தியுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபத்திற்கு 4 விதங்களில் பதில் உண்டு. எத்தனை விதங்கள்ல? பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா வேற எத்தனை விதத்திலையும் பதில் கிடையாது. 4 விதங்கள்ல தேவன் பதில் கொடுப்பார். அப்படின்னா அதுல எந்த விதத்துல கொடுப்பார் அப்படின்னா, முதலில் தேவன் ஜெபிச்ச உடனேயே தரக்கூடிய பதில் எஸ். என்னது? எஸ். நீ ஜெபிக்கிற விஷயம் மகனே எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால உனக்கு இதுல உடனே பதில் உண்டு. இந்த காரியம் நீ இங்க இருந்து ஆசீர்வாதம் போட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சம்பவிக்கும். இன்னைக்கு அநேக பேருக்கு சில நீங்க எதை நினைச்சிங்க வந்தீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த இடத்துல என்னாத்துமாவே சொல்லி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் சம்பவிக்கும். இது எப்படியெல்லாம் சம்பவித்தது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் 33 வருஷ காலம் பூமியில வாழ்ந்தாலும் 3.5 வருஷ காலம் தான் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்யும் போது அந்த இடத்துல இயேசுவை தேடி வந்த ஒருத்தன் கூட திரும்பவும் அதே நோயில போனான்னு இல்லை. வந்த உடனேயே விடுதலை. எஸ். என்னது? உனக்கு விடுதலை. இந்த வேதாகமத்தில் நான் ஆராய்ந்து படிப்பேன். அப்போ படிக்கும்போது நான் எண்ணி பார்த்துருக்கிறேன். அவர் 37 அற்புத அடையாளங்கள் செய்ததை அந்த இடத்துல குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ யோவான் 21:25 யோவான் சொல்றாரு, இந்த காரியங்கள் மட்டுமல்ல அநேக அற்புதங்களை செய்தார், ஆனாலும் எழுத இடம் போதாது, இந்த உலகம் தாங்காது என்று நான் என்ன செய்கிறேன் சொல்லலை. ஆனால் சொல்லப்பட்டது 37 அற்புதங்கள். அவர் எத்தனை லட்சம் அற்புத அடையாளங்கள் செய்தாங்கிறது இல்லை. ஆனால் அந்த 37 அற்புத அடையாளங்களையும் பார்க்கும்போது அத்தனை பேருமே தேவனிடம் வந்தவங்க எல்லாரும் சுகப்பட்டு தான் போனாங்க, விடுதலையோட போனாங்க. இன்னைக்கு இந்த பட்டணம் அறிய வேண்டியது என்னன்னா, எவ்வளவு தூரத்திலிருந்து பாஸ்டர் கொண்டு வந்து நான் கேட்டேன். நாங்கள் வந்து இருக்கும்போது நான் வந்து இங்கே வந்தது எத்தனை மணிக்கு? 9:15 மணிக்கு. 9:15 9:20 இங்கே வந்தாச்சு. அப்போ எங்கே போனார் பாஸ்டர் அப்படின்னு கேட்டால் 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு 15 கிலோமீட்டர் சொன்னாங்க. உபரி இங்கே எல்லாம் போறாரு அப்படின்னு. இன்னைக்கு அங்கே இருந்தாலும் அங்கே வந்திருக்கிற பட்டணம் அறிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் தேடி வந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, தேடி நடக்கிற உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, உங்க குடும்பங்களுக்கு விடுதலை உண்டு, உங்க தலைமுறைகளுக்கு விடுதலை உண்டு. ஆமென்.
ஆனால் விடுதலை தேவன் கொடுக்க விரும்பாத இடத்தை 2 பேர் சொல்றாங்க. மத்தேயு 13:58, மார்க் 6:5. இந்த 2 வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு விடுதலை கொடுக்க விரும்பவில்லை, இதற்கு மேல் அற்புதங்களை செய்ய விரும்பவில்லை. சில இடங்களை போட்டிருக்கு. அது ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அப்ப விசுவாசத்தோடு வந்த அத்தனை பேரும் என்ன செய்தாங்க? சுகத்தோடு விடுதலையோடு போனாங்க. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு வந்திருக்கீங்களா, சும்மா வந்திருக்கீங்களா? இல்லை ஒன்று புது ஒரு ஸ்பீக்கர் வராரு, ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தீங்களா யாராவது? இல்லையா? எப்படி விசுவாசத்தோடு தானே வந்திருக்கீங்க? அப்போ எங்களை பார்க்க வந்தீங்களா, இயேசுவை பார்க்க வந்தீங்களா? ஒரு நாள் எங்களை பார்க்க வந்துடாதுங்க. அல்லேலூயா. எங்களை பார்க்க வந்தீங்கன்னா போக்கு. ஆமாம், தீர்ந்து சீன் முடிஞ்சு. நீங்கள் யாரை பார்க்க வரணும்? இயேசுவை பார்க்க. நீங்கள் ஒவ்வொருல இருந்தோ இல்லை அந்த பக்கம் அதுங்க சாத்தாங்குளமா, அதுக்கு அந்த பக்கம் என்னது பாஸ்டர்? கூடங்குளம். ஆமாம், கூடங்குளத்தில் இருந்தோ அதுக்கு அந்த பக்கத்தில் இருந்து எந்த பக்கத்தில் இருந்து வந்தாலும் சரி இயேசுவை பார்க்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னது உண்டு? விடுதலை உண்டு. அப்போ அவர் உடனே எஸ்ஸுங்கிற பதிலை தருவார். 2வது நோ அப்படிங்கிற பதிலை தரக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. அது ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன செய்ய முடியாது, எஸ்ஸுங்கிற பதிலை சொல்ல முடியாது. அப்போ தேவன் சொல்கிறார் நோ அப்படிங்கிறவர். அப்போ எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை கெத்சமனியில் முட்டு முடக்கினார். என்ன கேட்டார் அப்படின்னா இந்த பாத்திரத்தை என்ன விட்டு. அப்போ தேவனுடைய மறுபடி என்ன அப்படின்னா நோ. எவ்வளவுதான் முழங்கால் நின்னாலும் என்னது நடக்காது. ஆமாம், இது 3 சுவிசேஷர்கள் எழுதுனாங்க. அங்கே போனார், ஜெபம் பண்ணினார் அப்படின்னு. ஆனால் ஒரு சுவிசேஷர் மட்டும்தான், லூக்கா மட்டும்தான் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வந்தா இவருடைய வியர்வை இரத்தமாக மாறியது அப்படிங்கிறத லூக்கா மட்டும்தான் சொல்றாரு. அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா அவர் ஒரு டாக்டர். அப்ப லூக்கா ஒரு பெரிய மருத்துவர். அவர் உடல் ரீதியான காரியங்களை என்ன செய்வார், எடுத்து வைப்பார். அதனால தான் மற்ற சுவிசேஷர்கள் சொல்லாத விஷயத்தை கூட உடம்புல இருந்து அப்படி வியர்வை ரத்தமாக வந்தது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக எழுதினார். இன்னொன்று என்னன்னா அவர் மத்தேயு யூதர்களுக்கு ராஜாவாக யூதர்களுக்கு தான் சுவிசேஷம் எழுதினார். மார்க் ரோமர்களுக்கு தாசனாக எழுதினார். லூக்கா கிரேக்கர்களுக்கு மனுஷகுமாரனாக எழுதினார். இந்த யோவான் உலகத்துக்கு இரட்சகராக எழுதினார். ஆனா பாத்தீங்கன்னா இந்த லூக்கா கிரேக்கர்களுக்கு மனுஷகுமாரன், மனுஷனுக்கு மனிதனாக இருந்த இயேசுவுக்கு என்னென்ன கஷ்டங்கள் உண்டு என்பதை தெளிவாக சொன்னது யார் தான்? இந்த லூக்கா. அதனால தான் அவர் லூக்கா, என்னோட லூக்கா 1:3 எடுத்து பார்க்கும்போது நான் திடமாக விசாரித்து அறிந்ததை மட்டும்தான் வேதாகமத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பதிலை கூட அதில் அவர் தரார். அப்போ அந்த அளவு ஆய்ந்து எழுதக்கூடிய ஒரு ஆள் தான் யார் அப்படின்னு கேட்டா இவர் லூக்கா. அப்போ அதில் பாருங்க, இந்த ஜெபத்தில் ஒரே ஒரு பதில் தான் வருகிறது, நோ. இந்த பாத்திரம் உன்னை விட்டு மாற்ற முடியாது. ஏன்னா ஒருவேளை மாற்றி சிலுவை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் என்னதுதான் பாவத்துக்குள்ள இருந்திருக்கும். சிலுவையில் இயேசு தொங்கணும் அப்படிங்கிறது 6000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தெய்வ திட்டமாக இருந்த காரணத்தினால தான் தேவன் நினைச்சதாரு இது நோ அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சூழ்நிலையை பார்க்கணும். ஒன்று நடுவில் நின்று இயேசு ஜெபம் பண்றார். இந்த பக்கம் 3 பேர் இருந்து தூங்குறாங்க, அந்த பக்கம் பரலோக தூதன் நிற்கிறான். 3 விதமான பரிசுத்தவான்கள் நிற்கக்கூடிய இடத்துல தான் என்னது வந்தது, நோ அப்படிங்கிற ஒரு பதில் வந்ததுன்னு பார்க்குறோம். இன்னைக்கு சில விஷயங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது நோ அப்படிங்கிற ஒரு பதில் வருது அப்படின்னு சொன்னா யாருமே பயப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா உங்களை பற்றி மட்டுமில்லை, உங்கள் தலைமுறைகள் இன்னும் 10 தலைமுறைகளுக்கு பிறகு என்ன நடக்கும், இதுக்கு முன்ன என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது யார் தான்? அப்ப அது தலைமுறைகளுக்கு அது சரிதானா இல்ல தவறா என்பதை ஆராய்ந்து தருகிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல நோ முடியாது அப்படிங்கிற ஒரு பதில் வந்தது. 3வது பார்த்தா என்ன ஒரு பதில் வரும், என்ன அப்படின்னு கேட்டா வெயிட். என்ன செய்யணும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ வெயிட் பண்ணா உனக்கு உண்டு அப்படிங்கிறது வரும். அது ஏன் எப்படின்னு பார்த்தா அந்த ஆபகுக்கு 2-3 வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னது நடக்காது, கண்டிப்பா நடக்கும். ஆனா என்ன செய்யணும், நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வேதாகமத்தில் 3 அதிகாரங்கள் மட்டும்தான் இந்த ஆபகுக்கு எழுதியிருக்காரு. இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 600 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி. பாருங்க, இந்த யோயாக்கிம் ராஜா, யூதாவின் கடைசி ராஜாவான இவனுடைய காலத்தில் ஆட்சி செய்கிறார். இவன் எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தான் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை பலியிடுகிற ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. தன்னோட தலைச்சன் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அஸ்தரோத்துன்னு சொல்லப்படக்கூடிய அசுத்த தெய்வம், நிர்மாண தெய்வத்துக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிள்ளைகளை, தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் பலி கொடுக்குகிற ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. அப்படிப்பட்ட மோசமான காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த ஆபகுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அவர் தான் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, அதாவது வேதாகமத்தில் இவரை போல தேவன் யெகோவா தேவன்கிட்ட கேள்வி கேட்கிற பெரிய வேற தீர்க்கதரிசிகள் இல்லை. அந்த அளவு கேள்விகளை இவர் எடுத்து வைப்பார். முதல்ல கேட்கிறார், இவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை நீர் ஏன் என்னும் பொறுத்து கொண்டிருக்கிறேன்? அல்லேலூயா. அவர் கேட்கிறார், ஆண்டவர் உடனே சொல்றாரு, இவர்களை பாபிலோனியர்களை கொண்டு வந்து கல்தேயர்களை கொண்டு வந்து நான் அழிப்பேன் அப்படிங்கிறார். அப்ப அடுத்த உடனே கேட்கிறாரு, இவங்களை விட மோசமானவங்க அந்த கல்தேயர்கள் யாரு? இங்க இருந்து பாவம் பண்ணக்கூடிய இஸ்ரவேலர்களை விட மோசமானவர்கள் தான் யாரு? அந்த கல்தேயர்கள். அப்படி அவங்களை கொண்டு வந்து அழிப்பேன்னு சொல்றே, இது நியாயமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். நீங்க அந்த வசனங்களை வீட்டில் போய் வாசித்தா தெரியும்.
உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு மட்டுமில்ல தண்டனை, இந்த பாபிலோனியர்களுக்கும் தண்டனை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. உடனே அடுத்த வார்த்தை உடனே கேட்கிறாரு, இது எப்போ சம்பவிக்கும், உடனே நடக்குமா? அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்னன்னா, ஜெபத்துக்கு வந்த உடனே என்ன செய்யணும்? பதில் கிடைக்கணும். அப்போ ஆபகுக்கு ஆசை என்னன்னா, உடனடியாக எனக்கு பதில் கிடைக்கணும். தேவ திட்டம், தேவன் அதுக்கு பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன செய்யணும்? வெயிட் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற பதிலை சொல்றாரு. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, யூத பிள்ளைகள், யூதருடைய பிள்ளைகள், இப்போ நம்ம பிள்ளைகள்னா இருக்கு அப்படிதானே, இந்த வயசுல உள்ள பிள்ளைகள் வச்சுருக்கலாம். யூத பிள்ளைகள் யோர்தான் நதி பக்கத்தில் போய் அதில் போய் இருப்பாங்க, அந்த ஆத்தங்கரையில் இருப்பாங்க. அப்போ ஆத்தங்கரையில் இருக்கும்போது அங்கே என்னன்னா, யோர்தான் நதியில் உள்ள இந்த கல் கொண்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலுக்கு போனவங்க ஒரு கல் கொண்டு வருவாங்க. அது பார்த்தா அழகாக வெள்ளையா எப்படி இருக்கும்? ஒரிஜினல் அப்பம் மாதிரி இருக்கும். அந்த கல், வெள்ளைக்கல், அந்த யோர்தான் நதியில் கிடக்கக்கூடிய கல். அப்போ இதை பார்த்த உடனே பிள்ளைகள் என்ன நினைக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அப்பம் எங்கே கிடக்கு? தண்ணிக்குள்ளே கிடக்கு. அப்பாவை கூப்பிட்டு கேட்கும், அப்பா அந்த அப்பம் தண்ணிக்குள்ளே கிடக்கு, அதை எடுத்து எனக்கு தாருங்க அப்படின்னு கேட்கும். நல்ல அறிவுள்ள அப்பா அதை எடுத்து கொடுப்பாரா? ஏன் கொடுக்க மாட்டார்? அது அப்பம் இல்லை, அது கல்லுங்கிறது அப்பனுக்கு தெரியும். அதனால தான் இயேசு சொன்னார், கல்லை எடுத்து நல்ல தகப்பன் மகனுக்கு கொடுப்பானா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, நல்லது, அதாவது நல்லதா இருந்தால் தேவன் உடனே கொடுப்பார், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமென். அதை நல்லா ஜெபம் பண்ணு, உன் காரியத்துக்கு சரியாக வரும்போது நான் என்ன செய்வேன்? தருவேன். அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கவங்க சில விஷயங்களுக்காக, சில பேரெல்லாம் தேவன் தெளிவாக சொல்றார், நிறைய காரியங்களுக்காக அநேக நாள் ஜபித்து என்ன கிடைக்கலன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. தெளிவாக தேவன் சொல்கிறது என்னன்னா, நீ வெயிட் பண்ணு, உனக்கு கிடைக்கும். இனி மூன்றாவது ஒரு விஷயத்துல பதில் தருவார். என்ன பதில் அப்படின்னு சொன்னா, மௌனம். என்னது? முதல்ல என்னது? எஸ், உடனே. ரெண்டாவது நோ. மூன்றாவது வெயிட். நான்காவது என்னது? மௌனம். அல்லேலூயா. இப்போ மௌனமாக இருந்துட்டாலே உடனே எங்கள் ஊரில் நீங்கள் எல்லாம் நல்லவங்க மாதிரி தெரியுது. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த இயேசுக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, இவங்க தான் ஏதோ வாங்கி அவருக்கு வச்சது மாதிரி. ஆமாம், அவருக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, தலை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஐயோ சாபம், அவருக்கு சாபத்தை போடுவாங்க, இவருக்கு ஒன்றுமே இல்லை, அதனால தான் இவர் இப்படி எனக்கு விஷயத்தில் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் தேவன் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அல்லேலூயா. இப்போ மல்கியா, பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் எது? மல்கியா. புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம் எது? மத்தேயு. இந்த மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலம் எத்தனை? 400 வருஷம். இப்போ ஆர்சியிலேருந்து தான் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நிறைய பேர். நானும் ஆர்சியிலேருந்து வந்ததுனால தான் அந்த தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஆர்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பைபிளை விட 9 புஸ்தகங்கள் அதிகம் இருக்கா? தள்ளுபடி ஆகங்கள் 9 புஸ்தகங்கள் இருக்கும். அந்த 9 புஸ்தகங்களும் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, இந்த மத்தேயுவுக்கும் மல்கியாவுக்கும் இடைப்பட்ட காலத்தில். அதனால தான் நாம் அதை ஏற்றுக்கிடாம தள்ளுபடி ஆகமங்களான அதை அவங்க வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. யாரையும் குறை சொல்றது இல்லை, ஏன்னா இதுதான் அதுக்குள்ள விஷயம். அவங்க பைபிள் பெருசாக இருக்கும். நாங்களும் அப்படி தான் கொண்டு போய், நான் மட்டும் பஹ்ரைன் தேசத்தில் வச்சு மட்டும் அந்த பைபிளை கிட்டத்தட்ட 15 நேரம் முழுசாக படித்து முடிச்சேன் பஹ்ரைனில். அப்போ பாருங்க, அப்போ அந்த மாதிரி அந்த பைபிள் நாங்கள்லாம் ஆர்சியில் தான் அதிகமாக படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இந்த பைபிளை படித்தோம். அப்போ அது வந்து மோசம் இல்லை, எந்த காரியமும் அதில் மோசமாக இல்லை. 1-2 விஷயங்கள், அதாவது இறந்தவர்களுடன் ஜெபிக்கலாம், இறந்தவர்களிடம் நாம ஜெபிச்சா, இயேசு கிட்ட ஜெபிக்கலாம், இறந்தவங்கள்ட்ட ஜெபிச்சா பரலோகம் போக முடியுமா? அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி சில காரியங்கள் அந்த புஸ்தகங்கள் இருக்குது. அதனால தான் கல்லறை ஆராதனை, கல்லறையிலலாம் என்ன வைப்பாங்க? திருநாள் வைப்பாங்க. அப்படி தானே? அந்த விஷயம்லாம் அங்கே இருக்குது. அதனால தான் அதை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னன்னா, அந்த 400 வருட காலம், அதாவது மல்கியா முதல் மத்தேயு வரைக்கும் 400 வருட காலம் இருண்ட காலம். தேவன் யார்கிட்டையும் என்ன செய்யலை? பேசலை, எந்த வானதூதர்களை அனுப்பலை. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 12 புஸ்தகங்கள். ஆனால் 12 புஸ்தகத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள் பூமியில். அது எந்த புஸ்தகம் எல்லாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், வேணா குறித்து வச்சிருக்கேன். ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், நியாயாதிபதிகள், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், சங்கீதம், ஏசாயா, எசேக்கியல், தானியேல், இவ்வளவு புஸ்தகங்களையும் தெளிவாக வானதூதர்கள் இறங்கி பூமிக்கு வந்து பேசுகிற சம்பவங்கள் இருக்குது. மற்ற புஸ்தகங்களில் இல்லை. அப்போ இந்த 12 புஸ்தகங்களையும் வானதூதர்கள் சம்பவங்கள் இருக்குது. ஆனால் இந்த 400 வருட காலமும் ஒற்ற ஒரு வானதூதன் கூட பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரவே இல்லை. அல்லேலூயா. இதுபோல இன்னொரு விதத்தில் தேவன் பேசினார், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசினார். எதெல்லாம்? ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் பேசினார். இந்த 400 வருடமும் இப்படி எந்த தீர்க்க தரிசிகள் மூலமாகவும் தேவன் பேசல. இது ஒரு இருண்ட காலம். என்ன ஒரு 3வது ஒரு முறையாக தேவன் பேசினார். யெகோவா தேவன் எப்படி பேசினார் அப்படின்னா, ஊரீம் தும்மீம் அப்படிங்கிற. ஊரீம் தும்மீம் அப்படின்னு சொன்னா, ஆசாரியரோட சட்டையில் எப்படி மாட்டுறது, நான் மாட்டி வச்சிருக்கேன். இது வந்து மைக்கு,
நீங்கள் அந்த ஊரின் தும்பின்னு நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அது வந்து ஊரின் தும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு கல். அப்போ ஒரு ராஜா வந்து போருக்கு போனோன்னா தேவன்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து ஆசாரியர்கிட்ட கேட்பாங்க. ஆமாம், நாமன்னா வேற யார்கிட்ட போய் கேட்போம், இவங்க ஆசாரியர்கிட்ட வந்து கேட்பாங்க போருக்கு போகலாமா. அப்போ அந்த இடத்துல அந்த கல் வந்து பச்சை கலரை மிளிர்ந்தால் கண்டிப்பாக நீ போகலாம், இல்லை ரெட்டு கலரில் அது ஒளிர்ந்தது அப்படின்னு சொன்னால் போருக்கு போனால் அவன் ஒன்றை போட்டு தள்ளிடுவான். அல்லேலூயா. அதனால் நீ போருக்கு போகக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட சிக்னல் மூலமாக தேவன் ஊரின் தும்மி நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த சிக்னல் மூலமாக தேவன் பேசினார். அது வந்து 3 புஸ்தகங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் 3 புஸ்தகங்களையும் தெளிவாக இப்படி தேவன் பேசினார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இது 400 வருட காலமாக எந்த எசேக்கியலோ எந்த ஏசாயாவோ எரேமியாவோ இறங்கி வரல, வானதூதர்கள் இறங்கல, ஊரின் தும்பி மூலமாக பேசலை, தேவன் மௌனமாக இருந்தார். அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாம் இவர் மௌனமாயிட்டார். என்னது இவர் சீன் முடிஞ்சு போலுக்கு அப்படின்னு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் பிரசங்கிக்கிற தெய்வம் இயேசுவுக்கு இதுவரைக்கும் அவருடைய முடி நரைச்சும் போகலை, கன்னத்தில் குழி விழுந்தும் போகலை, அவருடைய பல்லும் விழுந்து போகலை. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த நாசரேத்தூரில் கானாவூர் கல்யாண வீட்டில் பச்சை தண்ணியை ரசமாக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் குடும்பங்களுக்குள்ள சில அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது தேவன் அந்த இடத்துல எப்போ முதலாக பரலோகத்தை இறங்க அனுமதித்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆசாரியன் ஒரு ஆலயத்துக்குள்ளே போய் தூபம் காட்டும் போது இறங்கி வந்தான். யார்? சகரியா என்கிற சகரியா யார்? யோவான் ஸ்நானனுடைய அப்பா. அப்போ பாருங்க, இந்த தாவீது ராஜா ஒரு 24 விதமாக ஆசாரியர்களை பிரித்து வைத்திருந்தார். 24 பிரிவு. அதில் 8வது பிரிவு தான் அபியா என்று சொல்லக்கூடக்கூடிய ஒரு இனம். அந்த அபியா குலத்தை சார்ந்த ஆசாரியன் தான் யாரு? அது வேதாகமத்தில் பார்த்தா தெரியும். அபியா குலத்தை சார்ந்த ஆசாரியன் தான் யாரு? இந்த சகரியா. அப்போ இவங்களுக்கு வந்து எப்பவும் போய் தூபம் கட்ட முடியாது. 2000க்கு மேலே ஆசாரியர்கள் எப்பவும் அங்கே யூத குலத்தில் உண்டு. அப்போ எல்லா 2000 பேர் அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் எப்பவும் போய் கொண்டு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஒரு இவன் போய் என்ன செய்ய முடியும்? அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தை தூபம் காட்டுறவங்க வந்து தலைமை ஆசாரியர்கள். ஆமாம், அந்த டைமில் அண்ணாவும் கைஃபாவும் அப்படி இருந்தாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்க ஆசாரியர்கள் பிரகாரத்தில் போய் தூபம் காட்டலாம். அப்போ அதுலேயும் வாழ்க்கையில் ஒரு முறை தான் போக முடியும். அது சீட்டு போட்டு தான் எடுக்க முடியும். அந்த நேரம் சீட்டு யாருக்கு விழுந்தது? சகரியாவுக்கு சீட்டு விழுந்தது. அதனால தான் நீங்கள் பார்க்கணும், சீட்டு போட்டுக்கணும் லாட்டரி அடிக்காம போல இருக்குன்னு நினைச்சப்படாது. வேதாகமத்தில் இவ்வளவு ஆசாரியர்கள் இருந்ததுனால தான் இவனுக்கு பேரில் சீட்டு போட்டு ஒரு தடவை போகிறார். அப்போ சகரியா போனவருக்கு திரும்பி வரும்போது ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால், அவருக்கு என்னதில்லை, குழந்தை இல்லை. இப்போ உள்ளே இருந்து, அதாவது தூபம் காட்டிட்டு வாழ்க்கையில் ஒரு முறை தூபம் காட்டி கொண்டு வெளியே வருகிற இந்த ஆசாரியனை பார்க்கறதுக்கு யார் நிற்பா அப்படின்னு கேட்டால், ஜனங்கள் எல்லாம் 1000 கணக்காக லட்சக்கணக்காக. ஆமாம், ஒவ்வொரு அதாவது அந்த பாஸ்கா திருநாள் அந்த டைம்கள் எல்லாம் 10 லட்சத்துக்கு மேலே ஆட்கள் எங்கே வருவாங்களாம்? அந்த இடத்துக்கு வருவாங்களாம். அப்போ பாருங்கள், இந்த தூபம் காட்டி கொண்டு வருகிற இந்த ஆசாரியனை பார்க்கறதுக்காக, அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக வெளியே ஜனங்கள் நிற்பாங்க. அப்போ வெளியே வரக்கூடிய ஆசாரியன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அங்கே நிற்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க என்ன எப்படி சொல்லணும்? 16 பெற்று பெருவாழ்வு சொல்லுங்க வாழ்வாய் அப்படின்னு வாழ்த்தணும். அப்போ அதில் நின்று ஒருத்தன் உனக்கு முதல்ல குழந்தை இருக்கான்னு கேட்டால் என்ன ஆகும்? அது ஒரு துக்கம், அது ஒரு வேதனை. ஆனால் பாருங்க, வருஷக்கணக்கில் ஜபம் தேவன் சொல்லிட்டார், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டார். ஆனால் வருஷக்கணக்கில் ஜபம், சரீரமெல்லாம் செத்து போச்சு. கிட்டத்தட்ட 100 வயசு நெருங்கியாச்சு. இனி வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கும் போது தான் பரலோகம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் வாய்ப்பே இல்லைன்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் பரலோகம் இறங்கி வரும். நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அல்லேலூயா, நீங்கள் வந்து தேவனுடைய ஜபிக்கும் போது சில நேரங்களில் கொஞ்சம் தாமதிக்கலாம், சில நேரங்களில் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லலாம். அதனால் என்ன செய்யக்கூடாது? துவண்டு போகக்கூடாது. ஆனால் மற்றவங்களை பார்க்கக்கூடாது. அப்போ வேதாகமம் தெளிவாக சொல்லப்படுகிறது என்னன்னா, நீ மற்றவங்களை பார்க்காத. இயேசு ஜபிக்கும் போது கூட 8 பேர் வெளியிருந்து தூக்கிட்டு இருப்பான், பக்கத்துல இருந்து 3 பேர் தூக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் வந்து வியாபாரத்துக்கே போயிருவான். காரியம் 12 பேரும் சீசர்கள் தான். அல்லேலூயா. அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் எடுத்து எபிரேயர் நிருபத்தில் 11வது அதிகாரத்தை இப்போ வேண்டாம் வாசிக்கண்டா, வாசிச்சா உங்களுக்கு என்ன கொஞ்சம் வாசிக்கணும் போல தோணும். அல்லேலூயா. அநேக இடங்களில் நான் போய் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவது உண்டு. என்னன்னா, நான் பேசும்போது நீங்கள் வாசிக்க கூடாது. ஏன்னா ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லுவோம், அவங்க அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்பாங்க, அதுக்கு பிந்தின வசனத்தை வாசிப்பாங்க, அதெல்லாம் அங்கே வச்சே வாசிடுவாங்க. அல்லேலூயா. அதனால என்னன்னா, அந்த வேதாகமத்தில் இந்த அதிகாரம் எதுனா, எபிரேயர் 11வது அதிகாரத்தை என்ன வீட்டில் போய்
வாசிங்க. அதில் ஒரு 16 பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் போடப்பட்டிருக்கு. 16 பரிசுத்தவான்கள். அந்த 16 பரிசுத்தவான்கள்லையும் பேரை போட்டுக்கிட்டு கடைசியில் போய் சொல்லியிருக்கு, இவங்க 16 பேரும் வாக்குத்தத்தத்தை அடையவில்லை. எப்படி? வேதாகமத்திலேயே பார்த்தீங்கன்னா 1189 அதிகாரங்கள் இருக்கு பைபிளில். ஒரு அதிகாரத்தில் கூட இப்படி 16 பேருக்கு பேரை சொல்லி, அதுவும் 16 பரிசுத்தவான்களுடைய பேரை சொல்லி இவங்க வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனார்கள் சொல்லக்கூடிய அதிகாரம் எதுவுமே இல்லை. இந்த ஒற்ற ஒரு அதிகாரம் தான். அல்லேலூயா. அந்த அதிகாரம் முடிந்த உடனே அடுத்த அதிகாரம் 12வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்கள் இவ்வளவு சாட்சிகளாக இருந்தாலும் மேன்மையை இழந்தார்கள். நீ விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை மட்டுமே பார்த்து ஓடு. அல்லேலூயா. யாரை பார்க்கணும்? 16 பரிசுத்தவான்கள். 16 பரிசுத்தவான்கள் எப்படி தொடங்க? முதல்ல ஆபேல்ல தொடங்கப்படுகிறது. ஆபேல் பார்த்தா வாசித்தா தெரியும். பைபிளை வாசிக்கும் போது ஆபேல் எந்த குற்றமும் செய்யல. இவர் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு யோசிச்சா நானும் கேட்டேன், ஆண்டவரை ஏன் ஆபேலை சொன்னீங்க? ஆமென். அப்போ ஆபேல் தேவன் ஒரு வார்த்தை காயின்ற சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்போ பழி வாங்கணும். அண்ணன் என்ன செய்யணும்? ஆனால் இயேசுடைய ரத்தம் பழி வாங்குகிற ரத்தம் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவருக்கு ஒன்றும் பரலோகத்திலிருந்து இங்கே இறங்கி வரணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. அவரு சும்மா தலைக்கு சூடு பிடிச்சி அங்கே இருந்து சாவாமல் இங்கே வந்து செத்துட்டு போயிடலான்னு வந்து போனது இல்லை இயேசு. இங்கே வந்து ரத்தத்தை சிந்தி மீட்டா மட்டும்தான் இந்த உலகத்தை மீட்க முடியுங்கிறதுனால இறங்கி வந்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தியவர். ஆமாம், ஆபேலுடைய ரத்தம் அல்ல. அது ஆபேலுடைய ரத்தம் என்னைக்கு என் அண்ணனை பழி வாங்குவான்னு கேட்கும். ஆனால் இயேசுடைய ரத்தம் என் பிள்ளைய என்னைக்கு விடுவிப்பீங்க தெய்வமே. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த ரத்தம் உங்கள் குடும்பங்களுக்குள்ள உங்கள் கோத்திரங்களுக்குள்ள ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிற ஒரே ரத்தம் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுடைய ரத்தம். அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் தேவன் சொன்னார், நீ அவனை பார்க்காத. பவுல் தெளிவாக சொல்கிறார், நீ யாரை பார்க்காத? ஆபேலை பார்க்காத. விசுவாசத்தை தொடங்குறதும் அதை முடிக்கிறவருமான இயேசுவை பார்த்து நீ ஓடு. அல்லேலூயா. அடுத்தது நோவாவை போட்டிருக்கு. நோவா என்ன தப்பு செய்தார்? அவரை ஒரு தப்பம் செய்யாத மாதிரி தான் தோணும். பாருங்க, பாவம்னு உலகம் முழுவதும் அழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் 40 நாள் மழை, அப்படிதானே? அந்த மழை பெய்த நேரத்தில் எல்லாருக்கும் வீடும் என்ன செய்துட்டு முங்கி போச்சு. ஆனால் இவர் செய்த பெட்டி மட்டும் அராரத்து மலை, அப்படிதானே? அராரத்து மலையில் போய் நிற்குது. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, தேவன் சொன்னார், இனி கொஞ்ச நாளில் என்ன செய்ய போகுது? நிலமெல்லாம் காய்ந்து போகும், நல்ல திருப்தியாக இருக்கும். காய்ந்து போன உடனே இவர் இருந்த திராட்சை தோட்டத்தை விதைத்தார். திராட்சை தோட்டத்தில் ஆசீர்வாதம் வந்த உடனே ஏற்கனவே இருந்த கிருபை எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. சில பேருக்கு அப்படி தான், ஆசீர்வாதம் வந்த உடனே கிருபை எல்லாம் ஒரு நாளும் போகக்கூடாது. இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, 40 நாள் மழையில் முங்காத நோவா ஒரு கிளாஸ் தண்ணியில் முங்கிட்டார். முங்கினாரா? ஒரு கிளாஸ் தான் குடித்தார். இதை போல ஒரு கிளாஸை அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கிடந்தார். அல்லேலூயா. அப்போ ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கிடந்தது மட்டும் இல்லை, அதை பார்த்தது யாரு? 3வது மகன் காம் பார்த்தான் வந்து, அப்படிதானே? பார்த்ததுனால சரி, காம் பார்த்தான்னா காம தானே சபிக்கணும். இப்போ எனக்கு மூத்த பையன் ஒரு தப்பு செய்யணும், மூத்த பையனை சபிச்சா கூட பெரிய விஷயம் இல்லை. அவர் யாரை சபிக்கிறார்னா கானானை சபிக்கிறார். கானான் யாரு? பேரன். காமுடைய மகன் தான் பேரன். இப்போ பார்த்தவன் காம் தான், அவனை சபிக்காம கானானை சபித்தார்னு போட்டிருக்க பாருங்க. தலைமுறைகளுக்கு சாபம் வாங்கி கொடுத்த நோவா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ நோவாவை பார்த்து ஓடாத, விசுவாசத்தை தொடங்குகிறதும் முடிக்கிறதுமான இயேசுவை பார்த்து ஓடு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீ இயேசுவை பார்த்து நீங்க இந்த இடத்துக்கு ஓடுனீங்கன்னா, இல்லை எங்களை பார்த்து ஓடுனீங்கன்னா நீங்க விழுந்து போயிருங்க. நாளை எவனாவது ஃபேஸ்புக்கில் போட்டுருவான். இந்த மோகன் சி அண்ணன், அகஸ்டின் அண்ணா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம நல்லா நினைப்போம் சூப்பர் அப்படின்னு. ஆனால் பார்ப்போம், விரும்பி பார்ப்போம். அது எவனாவது ஒரு டைம் போடுவான், அகஸ்டின் அண்ணன் அந்த தப்பு செய்தார், இது இப்படி தான் இருக்காருன்னு போடுவான். இல்லை மோகன் சி அண்ணன் இப்படி நம்ம என்ன செய்ய இடறி போயிடுவோம் உடனே. ஓ இப்படி தான், இது இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் இப்படி தான் இருக்காங்களோ, அப்போ நாம இப்படி இருந்தால் என்ன? நீ மற்றவங்களை பார்க்காத. இயேசு மட்டும் ஆபிரகாமுக்கு பேரில் அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கு. ஆபிரகாமுக்கு பேர் எப்படி போட்டு வச்சிருக்கு? ஆபிரகாமை பார்த்து ஓடக்கூடாது. ஆபிரகாமுக்கு 75 வயசு, மனைவிக்கு 65 வயது. தேவன் சொல்றார், நீ விக்கிரக ஆராதனைக்குள்ள இருக்கிற ஊருங்கிற பட்டணம், மெசபட்டோமியாங்கிற பட்டணம், சீனார் தேசம் எல்லாமே ஒண்ணுதான். பாபிலோன் எல்லாமே ஒண்ணுதான். அங்க இருந்து விக்கிரகத்தை ஆராதிக்கிறது மட்டுமில்லை, விற்று மற்றவங்களை நாசப்படுத்தின ஒரு குடும்பம் தான் ஆபிரகாமுடைய குடும்பம். தேவன் சொல்றார், நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ போ. பாருங்க, போனவர் என்ன சொல்ல? கானான் தேசம். கானான் தேசத்தை ஒரு பைசா கூட வாங்காம அவனுக்கு பட்டா போட்டு எழுதி அவனுக்கு பேரில் கொடுத்தார். அப்போ என்ன செய்யணும் மனுஷன்? அங்கே இருக்கணுமா இருக்கண்டாமா? பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தோடனே ஆளுக்கு போனார். ஆதியாகமம் 12:10 சொல்லுது, எகிப்துக்கு போனார். எகிப்துக்கு போனதுனால வந்த பிரச்சனை என்ன? அங்கே ஒரு ஆகாருங்கிற ஒரு தாசியை கூட்டிட்டு வந்தார். அல்லேலூயா. தாசிங்கிறது தமிழ் வேதாகமத்தில் நாங்கள் மலையாள பைபிள் வாசிப்போம், அதில் தாசின்னு தெளிவாக எழுதி வச்சிருக்கு. தாசியை கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுனால இஸ்மாயில் என்னும் ஒரு மகன் பிறந்தான். இஸ்மாயில் பிறந்ததுனால என்னாச்சு? தேவன் சொன்னார், இஸ்மாயில் சபிக்கப்பட்டவன், இவன் என்னைக்கும் இந்த வாக்குத்தத்த பிள்ளைகளுக்கு எதிரியாகத்தான் இருப்பான். தேவனே சொன்னார். இப்போ என்ன நடக்குது?
நடுவில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலை சுற்றி 48 தேசங்கள் இன்னைக்கு மோதி கொண்டு இருக்கிறது வாக்குத்தத்த பிள்ளைகளை. காரணம் யாரு? ஒற்ற ஒரு ஆள் எகிப்துக்கு போய் அங்கிருந்து பெண்ணை கொண்டு வந்ததுனால நடந்த சம்பவம். இன்னைக்கு பாருங்க, நாடு முழுவதும் பார்த்து எப்போ பார்த்தாலும் காசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம், ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம். அந்த பக்கம் ஈராக்கு, இந்த பக்கம் பார்த்தா ஏதோ இந்த அமெரிக்கா இருக்கிறதுனால சவுதியும் துபாயும் சும்மா இருக்காங்க, இல்லைன்னா அவங்களும் சேர்ந்து அடிப்பாங்க. அவ்வளவு ராஜ்யங்களும் எடுத்து அடிச்சிருக்க இஸ்மாவேல் சந்ததிகள்னு தங்களை பெருசாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் பார்த்தா அதை பற்றிலாம் ரொம்ப பேசுறதுக்கு நான் விரும்பலை. அப்போ பாருங்க, இதுக்கு காரணம் யார் தான்? அப்போ இப்படிப்பட்ட ஆபிரகாமை பார்த்து நீ ஆள் பரிசுத்தவன் தான், பரலோகத்தில் இருப்பார். பார்த்து நீ ஓடாத, விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை பார்த்து நீ ஓடு. ஈசாக்கு பேரக்கப்பட்டிருக்கு. ஈசாக்கு எப்படிப்பட்டவர்னா, போய் பலிபீடத்தில் படணுன்னு ஒன்றும் சொல்லாமல் போய் படுத்து கிடந்து கழுத்தை விட்டுருக்கு. ஒரு செகண்ட் தான். அதாவது ஆபிரகாமுடைய கத்திக்கும் ஈசாக்குடைய கழுத்துக்கும் 2 செகண்ட் தான். ஒரு செகண்ட் ஆண்டவர் தாமதிச்சிருந்தா அவன் குத்தி சீன் முடிஞ்சு. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஆபிரகாமே என்று 2 வார்த்தை, ஒரு வார்த்தை இல்லை. கஷ்டம் உனக்கு துக்கம் வரும்போது 2 வார்த்தை சொல்லி அழைக்கிற ஒரு தெய்வன் உண்டு. அல்லேலூயா. ரபனா ரபரபனா சந்தராதன வைடராவன தீபராவன கசி. தேவன் தெளிவாக சொல்லுகிறார், 2 வார்த்தை சொல்லி உங்களை நான் விடுவிப்பேன். விடுவிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். அந்த இடத்துல இவ்வளவு காரியங்கள் நடந்தது. ஆனால் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக் என்ன செய்தார் அப்படின்னா, சாப்பிடும்போது கடைசியில் சாகும்போது இறைச்சி தின்னுட்டு சாகணும். இறைச்சி வேணும், ஒன்றுலே வீட்டில் இறைச்சி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா தட்டுக்கடையில் போய் சாப்பிடுவார், இல்லைன்னா ஹோட்டலில் போய் இறைச்சி தின்னு தான் ஆகணும். எவன் இறைச்சி கொண்டாரானோ அவனுக்கு ஆசீர்வாதம். எப்படி? அல்லேலூயா. எவன் இறைச்சி கொண்டு தரானோ அவனுக்கு நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சாகும்போது ஜெபம் பண்ணிட்டு சாகுவேன்னு இல்லை, இறைச்சி தின்னுட்டு இல்லை. திங்கிறவனை பார்த்து ஓடாத நீ. அல்லேலூயா. 40 நாள் உனக்காக உபவாசம் இருந்து சாத்தானின் சகல திட்டத்தையும் முறியடித்த இயேசுவை நம்பி நீ ஓடு. அல்லேலூயா. ரபரபன சந்தராதன வைடராவன ரீபராவன கசி. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆமென். யாக்கோபை பார்த்து ஓடாதே. யாக்கோபை பார்த்து ஏன் ஓடாத அப்படின்னா, யாக்கோபு தேவன்கிட்ட கேட்டான், பெத்தேல தாங்க ஆண்டவரே, நான் பெத்தேலுக்கு போறேன், அங்க போன என்ன செய்வேன் நீ? நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அங்க கொண்டு ஒரு கல் தூணை நாட்டுவேன், அந்த இடத்துல உங்க பலிபீடத்தை கட்டுவேன், அங்கேயே நான் உங்களை ஆராதிப்பேன். யார் சொன்னாலும் யாரு? யாக்கோபு. ஆனால் நடந்தது என்னன்னா, இடையில அதில் போய்கிட்டு இருக்கும்போதே சேகேமில் பயங்கர ஆசீர்வாதம் இருக்கு. சேகேமில் பட்டறையை போட்டுட்டார். என்னது ஆசீர்வாதம் வந்தோன்னா ஆண்டவரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பெத்தேலுக்கு அனுப்பிவிட்டா சேகேமில் போய் பட்டறையை போடுற இந்த யாக்கோவை பார்த்து நீ ஓடாதே. விசுவாசத்தை தொடங்குகிற முடிக்குகிற இயேசுவை பார்த்து நீ ஓடு. அல்லேலூயா. மோசைக்கு பேரம் போட்டிருக்கு. மோசே எப்படிப்பட்டவர்? முள்படப்பில் தேவனை முகமுகமாக, என்னைக்காவது பச்சை செடி எரிய வைத்த ஒரு தெய்வன் உண்டு. பாருங்க, முகமுகமாக பார்த்தா சந்தித்தான்னு போட்டிருக்கு. கடைசி செங்கடல் அப்படி நீட்டினா என்ன செய்யும்? செங்கடல். ஆமாம், செங்கடல் பிரியும். அங்கே பார்த்தீங்கன்னா மாறா என்ன செய்யும்? மதுரமாகும். எல்லாம் அவர் கையில் கொடுத்துருந்தார். கடைசியில் என்னது? ஆமாம், அந்த தண்ணியை போய் என்ன செய்யும்? நீ ஒருக்கா வர்றது பாறையில் போய் பேசணும்னு சொன்னால் கம்பெடுத்து லேட் ஆகிரும். எப்படி? ஆசீர்வாதம் லேட்டாக தான் கிடைக்குமா? அடிச்சுட்டா உடனே வருமா? ஒரே அடி. அல்லேலூயா. அடுத்த கையில் என்னொன்று நடந்தது. 40 நாள் உபவாசம் இருந்து மேலே போய் என்னதை வாங்கிட்டு வந்தார்? ஆமாம், கற்பலையே வாங்கிட்டு வந்தார். 2 கற்பலை கொடுத்தது ஒன்றும் வில்லேஜ் ஆஃபீஸர் இல்லை, பஞ்சாயத்து பிரசிடென்ட் இல்லை. கொடுத்தது யாரு? 3 உலகம், பாதாளம் பரலோகம். இதெல்லாம் பாதாளம் பரலோகமும் பூலோகத்தையும் படைத்து தன்னுடைய உள்ளங்கையில் வைத்திருக்க ஒரு தேவன் தான் கொடுத்தது. என்னது? கற்பலை. அதை இவர் வந்த உடனே என்னது? அடிச்சு அப்போ நொறுக்கிறா நீ. அதனால தான் இவரை பார்த்து நீ என்ன செய்யாத? அல்லேலூயா. ஓடாதே. யாரை பார்த்து ஓடணும்? விசுவாசத்தை தொடங்குகிற, விசுவாசத்தை முடிக்குகிற இயேசுவை பார்த்து நீ ஓடு. அல்லேலூயா. அதனால தான் இயேசுவை பார்த்து ஓடணும். அப்படின்னா எப்படி ஓடணும்? 5 நிமிஷத்தில் பேசினா என்ன செய்யலாம்? முடிக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன். அப்போ பாருங்க, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து ஓடாத, ஈசாக்கை பார்த்து ஓடாத, யாக்கோபை பார்த்து ஓடாத, மோசையை பார்த்து ஓடாத, யோவானை பார்த்து ஓடாத, பேதுருவை பார்த்து ஓடாத, மரியாளை பார்த்து ஓடாத. யாரை பார்த்து ஓடாத? மரியாளை பார்த்து ஓடாத. இயேசுவின் அம்மா அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு வந்த மனிதனாக வந்த இயேசுவுக்கு தான் அம்மா. ஆனால் மரியாள் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னே இயேசு உண்டு. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமென். சிங்கக்கவிக்குள்ள இறங்கி வந்தது யெகோவா தேவன் அல்ல, தேவபுத்திரன் போட்டிருக்கு வேதாகமத்தில். ஆபிரகாமுக்கு வீட்டுக்கு வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு போனது யாரு? தேவபுத்திரனான இயேசு. 6000 வருடங்களுக்கு முன்பாக, மரியாள் பிறந்து 6000 வருடங்களுக்கு முன்பாக பூமிக்கு வந்தவர் இயேசு. ஒரு நாளும் மனிதனாய் பிறந்தவருக்கு மட்டும்தான் அவங்க அம்மாவே தவிர, தேவனாக இருக்கக்கூடிய இயேசுவுக்கு ஒரு நாள் அவங்க என்னதில்லை, அம்மா இல்லை. ஒரு ஆர்சி ஃபாதர் அன்னைக்கு அப்படி போட்டேன், நானும் யூடியூப்பில் போட்டேன் அவருக்கு பதில். எப்படின்னா, பேதுரு
என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், பேதுரு, பரலோகத்தில் இயேசு எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. அப்போ பரலோகம் வந்து நிரம்பி வழியுதான். அவர் ஆர்சி ஃபாதர் பிரசங்கிக்கிறார், பரலோகம் என்ன செய்யுது, நிரம்பி வழியுது. அப்போ உடனே ஓடி போய் அந்த பேதுருக்கிட்ட இயேசு கேட்குறாரு, பரலோகத்தில் தாங்க முடியாத அளவில் இவ்வளோ ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, அவ்வளோ பாவிகளும் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் உங்ககிட்ட தானே திறவுகோலை நான் தந்தேன், நீ ஏன் இவங்களெல்லாம் உள்ளே விடுற அப்படின்னு சொன்ன உடனே அவர் பதில் சொல்கிறாராம், எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, உங்கள் அம்மா தான் பின்வாசலில் விளையாட்டு, அவ்வளோ வரையும் புறவாசல் விளையாட்டு பரலோகத்தில் ஆள் ஏற்றது வேதாகமத்தில் சொல்லியிருக்கா. இன்றைக்கி பேசுகிறாங்க, அதுக்கு நான் மறுபடி கொடுத்தேன் அல்லேலூயா. திரும்ப அவன் மரியாதையாக இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள், இந்த மாதிரிப்பட்ட தெரியாமல், வேதத்தை தெரியாமல் புறவாசல் வழியாக, புறவாசலும் இல்லை ஒரு வாசலும் இல்லை, பரலோகத்துக்கு 12 வாசல்கள் உண்டு. 12 வாசல்களும் 12 சீசர்கள், 12 கோத்திர பிதாக்களுடைய பெயர் எழுதப்பட்ட 12 வாசல்கள் உண்டு. அதுக்குள்ள நீ போகணும் அப்படின்னு சொன்னா, தேவனை விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை மட்டும்தான் நீ பார்த்து ஓடணும். இயேசுவை எப்படி பார்த்து ஓடணும்? அன்னைக்கு நான் சிஎஸ்ஐ சர்ச்சிலும் பிரசங்கம் பண்ணுவேன், பெந்தேகோஸ்து, லுத்தரன், சல்வேஷன் எல்லா சர்ச். அப்போ அன்றைக்கி ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் பேசிட்டு வெளியே வந்தேன். வெளியே வரும்போது சொன்னார், பிரதர் மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கணுமாண்ணே. என்னது எடுக்கணுமா? மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கணுமா? அது உண்மையா? அது எடுக்கலைன்னா பரலோகம் போக முடியாதான்னு. அப்போ நான் சொன்னேன், வேறு ஒன்றும் பதில் சொல்லலை, இயேசு எப்படி எடுத்தாரோ அப்படி எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? நீ மரியாதை எடுத்தது எனக்கு தெரியாது, யோவான் எடுத்தது எனக்கு தெரியாது. இயேசு எப்படி எடுத்தாரோ எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கணும். இயேசு கப்பு தண்ணியில் எடுக்கலை, டப்பா தண்ணியில் எடுக்கலை, பானை தண்ணியில் எடுக்கலை, இப்படிப்பட்ட டப்பா தண்ணியை கொண்டு வந்து எடுக்கலை. அல்லேலூயா, தெளிவு உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படிங்கிறத மத்தேயு சொல்கிறார், மார்க்கு சொல்கிறார், லூக்கா சொல்கிறார். யோவான் மட்டும் சாட்சி கொடுக்குறார், ஆவியானவர் இறங்கி வந்தார் புறாவை போலன்னு சொல்கிறாரே தவிர, இயேசு வந்து ஞானஸ்நானம் எடுத்ததை யோவான் சொல்லலை. மற்ற 3 சுவிசேஷர்களும் தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் மத்தேயு தெளிவாக சொல்கிறார், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்தார். எங்கே இருந்தார்? இயேசு கலிலேயாவில் இருக்கார். அப்போ யோவான் எங்கே ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், பெத்பரா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி யோவான் 1:28 சொல்லுது. அவருக்கு கொடுத்த இடம் இது பெத்பரா. பெத்பரான்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல தான் ஞானஸ்நானம் கொடுத்தார் யோவான். இயேசு கலிலேயாவில் இருக்கிறார். கலிலேயாவுக்கும் இந்த பெத்பராவுக்கும் தூரம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 70 மைல், கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 110 கிலோமீட்டர். நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது கூட 60 கிலோமீட்டர். இதை விடவும் என்ன ஒரு பங்கு, 110 கிலோமீட்டர். இயேசுவுக்கு அங்கே டப்பா தண்ணி உண்டு, இப்படிப்பட்ட தண்ணி உண்டு, எல்லா தண்ணி, பானை தண்ணி உண்டு. அங்கே எடுத்துருக்கலாம் ஞானஸ்நானம். ஏன் எடுக்கலை? பெத்பராவுக்கு அவர் இன்னோவா காரில் இல்லை வந்தது, நாங்கள் ஸ்கார்பியோ காரில் வந்தோம். அவர் வரணும் ஸ்கார்பியோ காரில் வரல, வேற ஏதோ ஒரு காரில் வரல. அவர் எப்படி வந்தார்? நடந்து வந்தார். எத்தனை நாள் நடக்கணும் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 30 நாள். 30 நாள் முதல் 40 நாள் நடக்கணும். இயேசு 40 நாட்கள் வரைக்கும் நடந்து வந்து தான் என்ன செய்தார்? யோர்தான் நதியில் முங்கி தான் எடுக்கணும். அது அப்படி இருக்கான்னு கேட்டார் ஒருத்தர். அப்படி இருக்கா? அவர் கரையேறினார்னு இருக்கு, உள்ள இறங்கினார். அப்போ ஞானஸ்நானம் கொடுக்குறவங்களும் இறங்கணும், எடுக்கிறவங்களும் இறங்கணும். அல்லேலூயா. அப்போ இயேசு, நான் அதான் சொல்லுவேன், நீங்கள் வந்து பெருசாக எல்லாம் ஒன்றும் இல்லைனா, இயேசு எதை செய்தாரோ அதுதான் உண்மை. அல்லேலூயா. பாருங்க, என்ன ஒரு ஞானஸ்நானத்தையும் எனக்கு அங்கே சொல்ல முடியும். என்ன ஞானஸ்நானம் அப்படின்னா, பிலிப்பு அப்படிங்கிறவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எனக்கு எடுத்து வாசித்தா தெரியும். பிலிப்பு ஒரு பயங்கர மிராக்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட மிராக்கள் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து கூட சமாரியா பட்டணத்துக்குள்ளே ஏற்றலை, அதனால அதுலேருந்து வெளியே வந்தார். மொத்தம் 3 முறை, அதாவது 2 முறை தான் சமாரியா பட்டணத்துக்குள்ளே இயேசு போனார். அடுத்த தடவை 3ஆவது தடவை போக முயற்சி பண்ணும்போது அவங்க உள்ள அனுமதிக்காததுனால அங்கே இந்த சீசர்கள் சொன்னாங்க, வானத்திலிருந்து தீ இறக்கியவங்களை சமாரியா பட்டணத்தை நாங்கள் அழிச்சு போடட்டுமா ஆண்டவரேன்னு கேட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட சமாரியா பட்டணம், அந்த பட்டணத்துக்குள்ளே இயேசு பெரிய மிராக்கள் எல்லாம் ஒன்றும் செய்யலை. ஒன்றே ஒன்று தான் செய்தார், அந்த சமாரிய ஸ்திரியை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்தார். இன்னொன்று இந்த 10 குஷ்டரோகிகள், 10 குஷ்டரோகிகளில் ஒரு குஷ்டரோகி சமாரியாவை சேர்ந்தவர், அவன் தான் திரும்ப இயேசுவோட வந்தான். அப்படி 2 ஒரு அற்புதங்களை சமாரியா தேசத்தில் அவர் செய்தார். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட இடத்துல 2வது சமாரிய தேசத்தை முழுவதுமாக இந்த கிறிஸ்துவுகள் கொண்டு வந்த ஆள் யாருன்னா பிலிப்பு. யாரு? பிலிப்பு. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து பார்த்தா, பிலிப்புன்னா நீங்கள் இயேசுக்கு கிறிஸ்துவுடைய சீசர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவர் வேற, இவர் வேற. இவர் எப்படிப்பட்ட பிலிப்புன்னா, சாம்பார் வாளியை தூக்கி பந்தி விளம்புக்காக ஒரு பெரிய சண்டை வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் வாசித்தா தெரியும், பெரிய சண்டை. எங்களுக்கு என்ன தெரியல, புரோட்டாயின் சிக்கன் தரல, அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆமாம், யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் சண்டை, விதவைகளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை நடக்கும். அப்போ புரோட்டாய்க்கா சிக்கனுக்கா எதுக்கு சண்டைன்னு தெரியாது. அப்போ அதில் பந்தி சரியாக விளம்பணும்னு ஒரு 6 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த பிலிப்பும், இன்னொன்று ஸ்தேவான். இப்படிப்பட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிலிப்பு வந்து அவ்வளவு பெரிய சமாரியா பட்டணத்துக்குள்ளே பெரிய விஷயங்கள் செய்கிறார். அப்போ அடுத்தது சமாரியா பட்டணத்துக்குள்ளே இருந்து இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். நிற்கும்போது திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் பிரசங்கம் இப்போ பண்ணக்கூடாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 20,000 ஆட்கள் இருந்திருக்கும், கன்வென்ஷனாக இருந்திருக்கும்.
அங்கே இருந்து ஆண்டவர் சொல்கிறார் நீ இன்னும் எடுத்து போகணும். ஏன் போக சொல்கிறார் அப்படின்னா, அங்கே இருந்து எத்தோப்பியா தேசத்திலிருந்து கந்தகை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ராணி, அந்த ராணியுடைய நிதி மந்திரி அப்படின்னு நம்முடைய பைபிளில் வந்து அப்படி போட்டிருக்கு. மலையாள பைபிளில் அவர் ஒரு சன்னன் வேற போட்டிருக்கு. சன்னன்னா 9ன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே, அலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கேருந்து வரார். அவர் கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் அங்கேருந்து வரார். எப்படி 1600 கிலோமீட்டர் அங்கேருந்து ரதத்தில் வருகிறார். அப்போ ரதத்தில் வந்து எருசலேம் தேவாலயத்தில் வந்து வணங்கணும் அப்படின்னு. அப்போ வந்துட்டு இருக்கும்போது இவரை என்ன செய்யலை, வந்தாலும் அவராக உள்ள ஏற்றலை. ஏன்னா யூதர்கள் வந்து அப்படி அவ்வளோ குயிக்காக ஏற்ற மாட்டாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா ஏசாயா எழுதின ஒரு புஸ்தக சுருளை கையில் எடுத்து வாசிக்கிறார். அதில் ஏசாயா 53, அதில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அதனால சத்தமாக வாசிக்கிறார். எப்படி வாசித்தார்? நாம பைபிளை வாசிக்க வச்சுன்னா எப்படி வாசிப்போம்? மெதுவாக வாசிப்போம். அவர் சத்தமாக வாசித்திருந்தார், அந்த சன்னன், அந்த மந்திரி. அப்போ இது வந்து பிலிப்புக்கு காதில் வந்து கேட்டாச்சு. அப்போ பிலிப்பு கேட்குறாரு, நீ என்னத்தை வாசிக்கிறா, உனக்கு புரியுதா? ஏன்னா சில விஷயங்கள் என்ன செய்யாது, நமக்கு புரியாது. அல்லேலூயா. அப்போ புரியாது. ஆனால் புரியுதான்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை, யாராவது தெரிஞ்ச ஆட்கள் சொன்னால் தான் எனக்கு என்ன செய்யும், புரியும். இது யாரை பற்றி எழுதியிருக்குங்கிறது தெரிஞ்ச ஆட்கள் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு. உடனடியாக என்ன நடக்குதுன்னா பிலிப்பு சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி 650 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறத தெளிவாக சொன்ன உடனே இவருக்கு என்ன செய்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இவருக்கு உடனே ஞான ஸ்நானம் எடுக்கணும். அதனால இப்போ அவ்வளோ 1600 கிலோமீட்டர் தாண்டி வந்தவருக்கு ரதத்தில் இப்படிப்பட்ட தண்ணி இருக்குமா, இருந்திருக்குமா? அதை எடுத்து அப்படியே ஸ்ப்ரே தண்ணி எடுத்து இப்படி எடுத்துருக்கலாமா? ஞான ஸ்நானம் எடுத்துருக்கலாமா? அங்கே கப்பு தண்ணி பானை தண்ணி எல்லாம் ரதத்தில் இருந்தாலும் அவங்க அதுக்குள்ள ஒன்றும் எடுக்கலை. எங்கள் தண்ணீர் அதிகமாக இருக்கிற இடத்தை நோக்கி, இதோ தண்ணீர், நான் இனி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தடை என்ன? அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 2 பேரும் என்ன செய்தாங்களாம், தண்ணியில் இறங்கினார்கள். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? ஞானஸ்நானம்னா என்னது? உண்மையிலேயே தண்ணிக்குள்ளே இறங்கணும். அவர் மட்டும் இறங்கினா பத்தாது. ஒருவேளை கரையிலேருந்து பாஸ்டர் கரையிலேருந்து தொளிச்சு விட்டுறலாம் போல இருக்குது. அந்த கதையும் அங்கே என்ன நடக்காது. 2 பேரும் தண்ணிக்குள்ளே இறங்கணும். 2 பேரும் போய் ஒருத்தரை முக்கி அப்படி எடுத்தால் மட்டும்தான் அது உண்மையான ஞானஸ்நானம். அப்போ அப்படி எடுத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ என்ன ஒரு விஷயம், தேவன் கடைசியில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கில் மட்டும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், உலகமெங்கிலும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதாவது வேற எங்கேயுமே, ஏன்னா பாஸ்டர் சொன்னபோது அந்த ஒரு வார்த்தையை மனசுக்குள்ள தோட்டுச்சு. அதை பற்றி மட்டும்தான் ஒரு 2 நிமிஷம் பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுவிசேஷத்தை முந்தி என்ன செய்யணும், அது லூக்கா சொல்லலை, யோவான் சொல்லலை, வேற யாரும் மத்தையும் சொல்லலை, மார்க் மட்டும் சொல்றாரு. முந்தி பிந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். எனக்கு பின்னால பிரசங்கணும் இல்லை, நீ போறதுக்கு முன்னாடியே சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்லணும். தேவன் பரலோகத்தை நோக்கி அப்படி போகும்போது, தேவன் பரலோகத்துக்கு போகும்போது சொன்ன கடைசி கட்டளை என்னது, உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அல்லேலூயா. கண்டிப்பாக நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும். என்ன ஒரு விஷயம், அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் ஆசாரி உபதேசின்னு ஒரு உபதேசி உண்டு, திருவனந்தபுரத்துக்காரர். அவர் வந்து ஆசாரி வேலை செய்கிறவர். என்ன வேலை? ஆசாரி வேலைன்னா தெரியுமா? தச்சு வேலை. தச்சர்னா என்னது, இந்த மரம் ஜன்னல் கதவெல்லாம் செய்வாங்க, அப்படி தானே? அப்போ இவர் பாருங்க, இந்த வேலை செய்கிறவர், இவர் ஆண்டவரால் தொடப்பட்டார், நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தார். அப்போ நல்ல நிலைமைக்கு வந்து பாஸ்டர் ஆனதுனால இவர் வந்து அமெரிக்கா முதல் எல்லா பெரிய பெரிய தேசங்கள்லையும் போய் என்ன செய்தார், சுவிசேஷத்தை இவர் பிரசங்கித்தார். அப்போ பிரசங்கிக்கும் போது ஒரு தடவை இவருக்கு ஏர்போர்ட், அமெரிக்கன் ஏர்போர்ட்டில் போய் இறங்கணும். இறங்கும் போது அமெரிக்கன் ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னா பைபிளை தூக்கி இப்படி தலையில் வச்சார். இப்படி தலையில் வச்சு இப்படி நடந்தார். அப்போ அப்படி நடந்தோடனே அங்கே ஏர்போர்ட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, இது உங்கள் இந்தியா இல்லை. என்னது இல்லை? இந்தியா இல்லை. நீர் இந்த இதை தூக்கி இப்படி தலையில் வச்சுட்டு நடக்கிற சரியில் மரியாதையாக கீழே இடம் அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த நாய்க்கூடும் பன்னிக்கூடும் அடிச்சுட்டு கிடந்தா என்ன, அமெரிக்கா வரைக்கும் கொண்டு வந்தது இந்த பைபிள் மட்டும்தான். இந்த பைபிளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த அமெரிக்க தேசத்தில் ஒரு பிரசங்கமும் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கணும். ஆமென். அதனால தான் அங்கே போச்சுலேயே நான் தான் சொன்னேன், எனக்கு நேபாளில் பிரசங்கத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ போன வருஷம் அங்கே தான் இருந்தேன். ஆமாம், பைபிளை என்ன செய்யக்கூடாது, ஆப்பிள் பழத்துக்கு அடியில் வச்சு வேணா கொண்டு வாங்க அப்படின்னு. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஏன் பேக்குள்ளே வச்சு கொண்டு வரேன், என்ன பிடிச்சி அங்கே வச்சுருந்தா வச்சுட்டு போட்டு. அல்லேலூயா. உள்ளே வச்சு தான் நாங்கள் கொண்டு போனோம். ஆமென். 6 சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன் நேபாள தேசத்தில். அல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். நான் பிரசங்கம் பண்ணும்போது வருவேன், இவ்வளோ நீளத்தில் ஒரு அருவாளை தூக்கி வச்சுட்டு அப்படின்னு. அல்லேலூயா. பாருங்க பிரசங்கத்தை எப்படி, அதான் பிரசங்கம் பண்ணும்போது கூடல எனக்கு அங்கே உள்ள பாச தெரியாது, டிரான்ஸ்லேட் பண்ணக்கு ஒருத்தர் இருந்தார், அழகாக பேசினார். வெளியே வந்தோட அந்த அருவாளோட சேர்த்து கட்டி பிடிச்சான். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். ஒளிச்சு ஓடுகிற காரியம் என்னதில்லை, எங்களுக்கு இல்லை. ஆமென். அது முன்னால் சாட்சியாக நிற்கிறதுனால தேவன் எங்களையும் சாட்சியாக உயர்த்துக்கிறாருங்க. இனி வர வந்தால் 4.5 வருஷம் படுத்த படுக்கையில் இருந்த ஒரு மனுஷன் தானே. அல்லேலூயா. எழும்ப முடியாமல் 4.5 வருஷம் படுத்த படுக்கையில் இருந்த என்னுடைய யூடியூப் சேனலில் அந்த சாட்சி பார்த்தா தெரியும். இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அந்த சாட்சியை சொல்லி ஆண்டவர் என்ன எப்படி ஆர்சிலேருந்து தூக்கினார்
அப்படிங்கிறதையும் சொல்லி நம்ம கர்த்தரோட நடத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென்.